अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்திர இந்திரயானி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மாவட்ட ஞானேஸ்வர் மகாராஜின் அருளால் ஏக்நாத் மகாராஜ் இயற்றிய சிரஞ்சீவி பத் என்பதை 42 ஓவிகள் கொண்ட அதில் 21 ஓவிகள் ஏற்கனவே முடித்துவிட்டோம். இன்று நாம் காண வேண்டியது 22. கடந்த 21 ஓவிகளில் குறிப்பா ஞான சாதகன் எப்படியெல்லாம் தடுமாறி விட வாய்ப்புண்டு, அவன் எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. மோர் பர்டிகுலர்லி இந்த 5 புலன்கள் எப்படியெல்லாம் அவனை தடுமாற செய்யும். குறிப்பா ஓரளவுக்கு அட்வான்ஸ்டு ஸ்டேட்ல போகும்போது மக்கள் அவனுக்கு நிறைய புகழ் பாடுவாங்க, அதுல மயங்கிடக்கூடாது. அவனுக்கு நிறைய நகைகள் ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அதுல மயங்கிடக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு ஸ்பரிஷத்துக்குல இருந்து எல்லாத்துக்குமே நல்லா ஆசனம் போட்டு உட்கார வைப்பாங்க, கட்டில படுக்க வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 5 புலன்களுக்குமே அவர்கள் எல்லாமே செய்யும் போதும் இவன் நிலை தடுமாறிவிடக் கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அட்வான்ஸ்ல சாதகனா இருக்கக்கூடியவனே நிலையை தடுமாறி விடுகிறான்னா நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இங்க 22ல என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். The same people who once worshipped him will eventually criticize him. However, due to his attachment to those who serve him, true repentance does not arise in his heart. இங்கதான் ரொம்ப முக்கியமான ட்விஸ்டே வந்திருக்கு. அவரை வணங்கிய அதே மக்கள் காலப்போக்கில் அவரை இகழவும் செய்வார்கள். ஆனால் அந்த பூஜகர்கள் மீது கொண்ட பற்றினால் அவற்றுக்குள் உண்மையான மனமாற்றம் ஏற்படுவதில்லை. அவருக்குள் உண்மையான மனமாற்றம் ஏற்படுவதில்லைன்னா அனுதாபம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வைராகியா, உலக விஷயங்கள்ல நமக்கு ஒரு வைராகியம் ஏற்படணும் அப்படின்னு முதலே சொல்லியிருந்தார் இல்லையா, அது அங்கே ஏற்பட மாட்டேன் என்கிறது அப்படின்னு சொல்ல வர. இப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த பிகினிங்ல அவர் நல்ல பற்றற்ற நிலையில இருக்கிறாரு, ஆஹா ஓப்பன் சொல்லும்போது அவரை பயங்கரமா வணங்குறது, பூஜை பண்றது, செய்யறதுன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் இருந்த அதே மக்கள் ஒரு கட்டத்துல என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னா அவரையே திட்ட ஆரம்பிப்பாங்க. சரியா? இப்போ நீ அந்த ஃபர்ஸ்ட் 5 விதமான புலன்களினுடைய புகழ்ச்சியில அடிமையா இருந்திருந்தா என்ன நடக்கும்? இப்ப இந்த இகழ்ச்சியில நீ பாதிப்படைவ. இப்போ ஒருவேளை நான் சொன்ன மாதிரி முதல்ல இருந்தே தெளிவா இருந்திருந்தா, அந்த 5 விதமான புலன்களிலும் நீ தெளிவாக இருந்திருந்தா, மக்கள் என்னதான் பாராட்டினாலும் பூஜை பண்ணாலும் எல்லா விஷயத்திலையும் அதுல பற்றற்று இந்த அனுதாபம்னு சொல்லக்கூடிய வைராக்கியத்துல நீ இருந்திருந்தா, அப்ப இப்ப திட்டும் போதும் உனக்கு எந்த ப்ராப்ளமும் வந்திருக்காது. ஆனா நீ அதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா முதல்ல புகழுக்கு மயங்கினா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாத்துக்கும் மயங்கி இருந்தால் என்னவாக இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா இப்ப திட்டும் போது நீ அவரை விட்டு விலக கூட முடியாதுங்கிற, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த பூஜகர்கள் மீது கொண்ட பற்றினால், இப்ப இதுவரைக்கும் அந்த மக்கள் மீது கொண்ட பற்றினால் வச்சுக்கோங்க, அந்த சிஷியர்கள் மீது கொண்ட பற்றினால் அல்லது அந்த பக்தர்கள் மீது கொண்ட பற்றினால் அவருக்குள் உண்மையான அனுதாபம் ஏற்படுவதில்லை. எப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க என்னதான் திட்டினாலும் இவனுக்கு மனசுதான் கஷ்டமா இருக்குமே தவிர அவங்களை விட்டு விலகவும் முடியாது. ஸோ ஏன்னா சரி, இத்தனை நாள் அவங்க வணங்கினாங்க, அவங்களுக்கு நம்ம தெரிஞ்சதா சொல்லிட்டு இருந்தோம், இப்ப திட்டுறாங்க, அப்ப நமக்கு தேவையில்லைப்பா அவங்கள ஏன்னா பகவத்கீதையின் மேல் பற்று, சொல்லுகின்றவன் மேல் பக்தி, இது எல்லாமே இருந்தாதான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு கீதையில சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அப்போ அது வரைக்கும் பக்தி பண்ணிட்டு இருந்தாங்க, நம்ம சொன்னோம். இப்ப அவங்க கிட்ட பக்தி இல்லாம போயிடுச்சு, அதனால நமக்கு இங்க வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும்ல. ஆனா அவனால கிளம்ப முடியாது. ஒன்ஸ் அவனுக்கு பற்று வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அவ்வளோ பெரிய டேஞ்சர்ல அவன் மாட்டிப்பான். மறுபடியும் எல்லாரையும் மாதிரியே ஒரு லைஃப் அண்ட் டிஸ்லைஃப்ல இருக்கிற மாதிரி அவனும் கஷ்டப்பட ஆரம்பிப்பான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்கன்னு. ஆனா பிகினிங்ல உங்களுக்கு தெரியாது, பட் லேட்டர் ஆன் மாட்டும் போது கஷ்டப்படுவீங்க. அதனாலதான் முதல்ல இருந்தே அவர் எச்சரிக்கை பண்ணிட்டு இருக்காரு. கிட்ட காரு வசதி பங்களா எல்லாமே இருக்கும் போதே நீ சாதாரணமா வாழ பழகு. நீ இருக்கும்போது நான் நல்லா இருந்துக்கலாம், இல்லாதப்போ அப்போ எப்படி வேணா இருந்துப்பேன் என்று. அப்கோர்ஸ் ஞானிக்கு கண்டிஷனே கிடையாது, ஞானி எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டாலும் கூட
முழுமையான ஞானம் அடையாத நிலையிலே நீ அந்த பிராக்டிஸை பண்ணும்போது என்ன ஆகும்னா உனக்கே தெரியாம நீ மாட்டிப்ப. லேட்டரான் வேற சுச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பா உன்னால ரெக்ரெட் தான் பண்ண முடியும். ரெக்ரெட்னா கஷ்டம் தான் படுவ அப்படிங்கிற விஷயத்தை தான் பர்டிகுலரா இந்த ஓவியில சுட்டி காட்டுறாரு. அதனால முழுமையான ஞானி ஆகும் வரை இப்ப ஞானத்துல ரெண்டு விஷயம், ஒன்னு வந்து ராமாவதார், ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் வந்து கிருஷ்ணாவதார், ரெண்டு இருக்கு. ராமாவதாருக்கும் கிருஷ்ணாவதாருக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெரி பிகினர்ஸ் மஸ்ட் ஃபாலோ ராமாவதார். கிருஷ்ணாவதார் அது ஒரு அட்வான்ஸ்டு சாதகனுக்காக கொடுக்கப்பட்டது கிருஷ்ணாவதார். அப்படி என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்ப்ளீட்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணவர் ராமன். புலநடக்கத்திலிருந்து எல்லாமே அந்த பிகினிங்ல நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே பக்காவா ஃபாலோ பண்ணவர் ராமன். கிருஷ்ணர் அப்படி கிடையாது. ஸோ ரைட் ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்தே வந்து அன்கண்டிஷனல் லைஃப் வாழ ஆரம்பிச்சார். அவருக்கு கண்டிஷனே கிடையாது. ஏன்னா அவருக்கு கண்டிஷன் போடணும்னு அவசியம் இல்லைன்னா அவர் பூரண அவதார். அது முழுமையான ஞான நிலையிலேயே அவர் மரும் ஞானத்துலதான் பிறந்தாரு. பட் நமக்கு பிகினிங்ல சாதகன் எப்படி இருக்கணும்னு நமக்கு வாழ்ந்து காட்டினவர் வந்து ராமர்னு வச்சுக்கோங்களேன். பட் கிருஷ்ணர் வந்து ஞானி எப்படி வாழ்வான் அப்படிங்கிறத காட்டுறவர் வந்து கிருஷ்ணர். ஏன்னா அந்த நிலையை நம்ம அடைய போறோம் அப்படின்னா அந்த நிலையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணரை பத்தி புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல மாற்ற கருத்து இல்லை. பட் அது நீ ராமன் ஆகாமலே கிருஷ்ணனாக நினைச்சேன்னாதான் இந்த டேஞ்சர் வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் திங், அந்த ராமன்ல என்ன சொல்லுவாங்கன்னா, தர்மத்தை காத்தவன் ராமன், தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவே வந்தவன். அப்ப இவன் வந்தது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனும் வந்து அதர்மம் அழியும் போது தர்மத்தை நிலைநாட்ட தான் வந்தேன்னு சொன்னான். ஆனா அதை விட எதை நிலைநாட்டினான்னா பிரேமையை நிலைநாட்ட வந்தவன் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பியூர் லவ்னா என்னன்னு காட்ட வந்தவன் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லலாம். அந்த பியூர் லவ்ல என்ட்ரி ஆகணும்னா ஃபர்ஸ்ட் நீ ராமன் போல் வாழ்ந்தாக வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை தான் இங்க வந்து ஏக்நாத் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுப்போம். அண்ணா இதுல துக்காராம் மகாராஜோடைய ஒரு ஸ்டோரி ஞாபகத்துக்கு வருதுண்ணா. அதாவது அவர் வந்து அபங்கு பாடி இறைவன் மேல பக்தி வச்சிட்டு இருக்கும் போது அவருடைய புகழ் வந்து பரவ ஆரம்பிக்கும். அப்போ ஊர் மக்கள் எல்லாருமே வந்து புகழ்வாங்க. ஆனா இவருக்கு வந்து அந்த புகழ்ச்சி மேல அவ்வளோலாம் வந்து ஆஹ் நாட்டமே இல்லை, ரொம்ப அமைதியா இருந்துருவாரு. ஆனா ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இவரை வந்து இப்படி புகழ்றாங்க, அப்படி ஒண்ணும் பெருசா இவர் வந்து பண்ணிடலையேன்னு சொல்லி பொறாமப்படுறவங்களும் சில பேர் இருப்பாங்க. அப்போ வந்து ராமேஸ்வர் பட் வந்து சபையில இந்த அபங்கங்களை கொஞ்சம் கிண்டல் பண்ணி ஆஹ் அதை ஆத்துல போட சொல்லிடுவாங்க. அப்பவுமே வந்து இவர் பேச்ச கேட்டுட்டு எல்லா மக்களும் வந்து நிந்தனை பண்றது இதெல்லாம் இருக்கும். அப்போ இவருக்கு வந்து புகழ்ச்சி அப்போ எப்படி அமைதியா இருந்தாரோ, அப்போ வந்து இந்த நிந்தனை பண்ணும்போது கூட எல்லாம் இறைவன் செயல்தான் அப்படின்னு சொல்லி புன்னகையோட ஏத்துப்பாருனா. அப்ப புகழ்ச்சியில இந்த மாதிரி அமைதியா இருந்தா மட்டும்தான் நிந்தனை பண்ணும் போதும் நம்மளால ஸ்மைல் பண்ண முடியும் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் தோணுது. இப்போ ஒரு பாறையில ஒரு புஷ்பத்தை எரிஞ்சாலும் சரி, ஒரு கல்லை எரிஞ்சாலும் சரி, அந்த பாறைக்கு ஒரு ஒரு அடி, அதாவது நோகவே நோகாது. நம்ம உடம்புல பட்டா நோகும் இல்லையா? ஆனா அதுக்கு வந்து நோகவே நோகாது. சோ அது மாதிரிதான் இந்த சாதகனுக்கு வந்து இந்த புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ ரெண்டுமே சமமாதான் அந்த பாறை மாதிரி எடுத்துக்கணும்னு தோணுமே தவிர உங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஓகே ஓகே, துக்காராம் மகாராஜோட எக்ஸாம்பிள் அந்த இடத்துல எடுத்துக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்த வகையில் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். If anyone asks, how can honor affect a wise person? It's a foolish argument made by someone who still craves respect. இதுக்கு என்ன அர்த்தம்னா, விவேகமுள்ள ஒருவனை புகழ் எப்படி பாதிக்கும் என்று யாராவது கேட்டால் அது மரியாதையை விரும்புவன் சொல்லும் முட்டாள்தனமான வாதமாகும். இங்க மீண்டும் மீண்டும் நமக்கு என்ன எச்சரிக்கை கொடுக்குறாங்கன்னா, நம்ம வந்து நான் என்கிட்ட ஞானம் இருக்குல்ல, நான் ஞானி ஆயிட்டேன்ல என்று இன்னமும் கூட உடல் அதாவது உலக கிரேவிங்ஸ் அப்படின்னா உலகத்தில் உள்ள பொருட்கள் மீது ஆசை. உலக பொருட்கள்ல ஆசையை இன்னும் கூட வச்சுக்கிட்டே நான் ஞானம் ஏதோ கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நான் ஞானி ஆயிட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணனை மாதிரி வாழ ஆரம்பிச்சிடறான். ஏன்னா கிருஷ்ணனுக்கு கண்டிஷனே கிடையாது, எப்படி வேணா வாழலாம்னு சொல்லி கொடுத்தவன் தானே. அப்போ என்கிட்ட இருக்கு, அதனால நான் வந்து பணம் இருக்கு, அதனால நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன், இல்லைன்னா இல்லாதப்பவும் வாழ்வேன்,
எனக்கு என்ன வந்தது, இந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு ரோட்ல ஒரு முனிவர் உட்கார்ந்திருந்தார். மன்னன் அவரின் தேஜஸை கண்டு மயங்கினான். உடனே அவரை ஆசிரமத்துக்கு கொண்டு கூட்டு போயிட்டான். கூட்டு போயிட்டு இவர் பெரிய மகானு, இவருக்கு என்ன கேட்டாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். உடனே இவர் வந்து வேற லெவல்ல ஹைஃபையா வந்து வாழ ஆரம்பிக்கிறாரு அங்க உட்காந்துக்கிட்டு. இப்போ மன்னனுக்கு டவுட் வந்துருச்சு, என்னடா இது இவர் சாப்பிடுற சாப்பாடு, போடுற ட்ரெஸ், நகை, இருக்கிற எல்லா நகையும் அடிப்பார் உடம்புல. பெரிய முனிவர்னு நினைச்சு கூட்டிட்டு வந்தோம், இங்க வந்து பார்த்தா இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னனுக்கு டவுட் வந்துடும். உடனே அந்த மெதுவா தயங்கி தயங்கி அந்த துறவி கிட்ட, இல்ல நீங்க அந்த மரத்தடியில உட்கார்ந்து இருக்கும் போது உங்களை ரொம்ப தேஜஸா நல்லா இருக்கீங்க, நீங்க பெரிய துறவின்னு நினைச்சு கூட்டிட்டு வந்துட்டு, ஆனா நீங்க இங்க நடத்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தோணலையே அப்படின்னு சொல்றான். அப்படி தோணலையே, எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு தயங்கி தயங்கி கேட்டவுடனே, பரவாயில்லடா கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு டவுட் வந்துருச்சு, அதனால இதுக்கு மேல நான் இங்க இருந்தா நல்லா இருக்காது. பட் ஒன் திங், நாங்க எவ்வளவு பூரிப்பா எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் அப்படிங்கறதுனாலதான் நீ என்னை இங்க கூட்டிட்டு வந்த, சரியா? வெறும் கோமணத்தை மட்டும் கட்டிட்டு அங்க இருந்தேன், இங்க வேற லெவல்ல நான் இருக்கேன், அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த செகண்ட் நான் மறுபடியும் நான் எப்படி வந்தேனோ அதே மாதிரி கோமணத்தை கட்டிட்டு 100% ஹாப்பியா நான் இப்ப போறேன். போனதுக்கு அப்புறமும் ஹாப்பியா தான் இருப்பேன். ஆனா ஏன் கூட முன்னால கோமணத்தை கட்டிட்டு அந்த மாதிரி வர முடியுமா அப்படின்னு மன்னனை பார்த்து கேட்பார். ஸோ இந்த கதையில சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நீ எப்படி வாழ்ற அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, உன் மனசுல எந்த அளவுக்கு பற்றற்று வாழ்ற அப்படிங்கிறது முக்கியம் என்பதை சுட்டி காட்டுவதற்காக சொல்லப்படுகின்ற கதை. உடனே இதை வந்து நம்ம எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் அப்படின்னா, அவர் கூட அந்த மகான் வந்து இருக்கும்போது நல்லா வாழ்ந்தாரு, இல்லைனாலும் ஒண்ணுதான், எனக்கு இருக்குன்னாலும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி வாழலையா? அந்த மாதிரி நாங்க இருக்கும்போது வாழ்ந்துக்கிறோம், இல்லைன்னா அதையும் நாங்க சந்தோஷமா எடுத்துப்போமே என்ற ஒரு டயலாக்ஸ் வந்து நிறைய பேர் நம்மள பண்ணிட்டு இருக்கோம், சரியா? அதை 100% தகர்க்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ஓவி கொடுத்திருக்காரு. ஸோ நீ உலகியல்ல ஆசை வச்சிருக்க, ஆசை வச்ச நீ இந்த டைலாக் அடிக்காத. நீ முற்றிலும் ஞானம் ஆயிட்ட, ஞானி ஆயிட்டன்னா அவங்களுக்கு வந்து அன்கண்டிஷன்டு தான், அவங்க வந்து இதை சொல்லலாம். பட் நீ ஏன் பேசுற? உனக்கு தான் இன்னும் ஆசை இருக்குல்ல, இன்னும் ஆசையே போகலே இல்ல. ஆசையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எனக்கு ஞானம் இருக்கு, அதனால யார் என்ன புகழ்ந்தாலும் நான் பாதிக்கப்பட மாட்டேன், அதனால எல்லாரும் எனக்கு பூஜை பண்ணுங்க, ஒன்றும் தப்பில்லை, நான் ஒன்றும் அஃபெக்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு இருக்காது. 100% அமானித்துவாவை நீ ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். ஸோ யாராயினும் கும்பிட்டால் மரணமே நேரிட்டால் போல் நடுங்குவான். ஸோ இதுதான் 100% ஞானி ஆற வரைக்கும் உன்னுடைய ஸ்டேஜா இருக்கணும். அதனால ஞானி ஆறதுக்கு முன்னாடியே நாம் இந்த மாதிரி வாழ்றதுனாலதான், அல்லது கிருஷ்ணரை தவறாக புரிந்து கொள்வதால் தான் நமக்கு இந்த மாதிரியான கதி ஏற்படுகிறது. அதனால இதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் பர்டிகுலரா இந்த ஓவியில அவர் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அல்டிமேட்லி அவர் சொல்றது ஆரம்பத்துல இருந்தே, நீ பூரண ஞானத்தை எய்தும் வரை யூ ஹாவ் டு பி இன் யுவர் கண்ட்ரோல் அப்படிங்கிறதான். அவங்ககிட்ட கோடிக்கணக்கான பணம் இருந்தாலும் நீ சிம்பிள் லைஃப்ல தான் வாழணும் அப்படிங்கறதான் பர்டிகுலரா கேட்டுக்கிறாருன்னு புரிஞ்சுக்கோங்க. 24ல என்ன சொல்லியிருக்காரு? If a wise person receives honor due to destiny, he doesn't reject it outright, but he doesn't get entangled in it either. He remains immediately detached. இதைத்தான் மறுபடியும் சொல்லியிருக்காரு. இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னதே அடுத்த வகையில சொல்லியிருக்காரு. வாஸ்தவம் தான், ஒரு ஞானியா இருந்திருந்தா கண்டிப்பா வந்து யார் எத்தனை பேர் புகழ்ந்தாலும் அதுல அவன் சிக்க போறதில்லை, மயங்க போறதில்லை. அதே சமயத்துல நீங்க எல்லாரும் யாரும் என்ன கும்பிடாதீங்க, போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்ட போறதும் இல்லை. ஒரு ஞானிக்கு எதுவுமே கண்டிஷனே கிடையாது. அவன் 1000 பேர் அவனை பூஜை பண்ணாலும் அதுல ஒரு மேட்டராகவே பார்க்க மாட்டான். 100 பேர் அவனை திட்டிட்டு இருந்தாலும் அவன் மேட்டராகவே பார்க்க மாட்டான் தான். அது ஞானிக்கு பொருந்தும் தான், யார் இல்லைன்னு சொன்னா. ஆனா இந்த விதியை ஏன்டா நீ எடுத்துக்கிற? ஸோ பர்டிகுலரா இந்த ஓவியில வாஸ்தவம் தான் ஒத்துக்கிறேன், நீ பேசுறதெல்லாம் ஒத்துக்கிறேன், அது யாருக்கு? ஞானிக்கு தானே, நீ ஏன் அதை எடுத்துக்கிற என்று ஒரு பர்டிகுலரா காட்டுவதற்காகவே இந்த ஓவியை கொடுத்திருக்காரு. ஒரு ஞானிக்கு விதியின் பயனால் மரியாதை கிடைத்தால் அவன் அதை மறுப்பதில்லை. ஏன்னா தானா வருது அப்படிங்கிறப்போ இல்லை இல்லை மாட்டேன் அப்படின்னு. இப்ப நான் சொன்னேன்ல, பணம் கோடிக்கணக்கில் பணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீ வந்து சிம்பிள் லைஃப்லயே இருன்னு சொன்னேன். ஆனா அவர் இருக்கணும்னு இல்லை, அவர் எப்படி வேணா இருக்கலாம். யாராவது புகழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா என்ன புகழாதீங்க அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார். சரி, ஓகே, அவர் வந்து அதை மறுப்பதில்லை அப்படின்னு பர்டிகுலரா சொல்லியிருக்காரு. ஸோ யாராவது மரியாதை பண்ண வந்தாங்கன்னா அதை அவர் மறுப்பதில்லை.
ஆனால் அதில் சிக்கிவிடாமல் உடனடியாக பற்றற்ற நிலையை அடைகிறார். ஆனால் அதுல 1/2% கூட சிக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன். இப்போ எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வருது. இந்த மராட்டி லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு மொழி மொழியை வளர்க்கும் ஒரு ஒரு கமிட்டி மகாராஷ்டிரால. அந்த மராட்டி மொழியை வளர்க்கும் கமிட்டி அப்படின்ற ஒரு பெரிய கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டியில இருந்து நம்ம சோப்தார் யாரோ ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி என்னை வந்து சிறப்பு பாராட்டுக்குரியவராக அழைத்திருந்து ஒரு மேடையில வச்சு உங்களுக்கு நாங்க அது பண்ணணும் இது பண்ணணும்னு கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது. அப்போ நம்ம மகாராஜ்கிட்ட போயிட்டு நான் ஸ்ட்ரிக்டா வந்து இந்த மாதிரி கூப்பிடுறாங்க மகாராஜ், எனக்கு வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு பெரிய ஒரு கமிட்டி வந்து அதை கூப்பிடுது அப்படின்னு சொன்னா அது என்ன பர்பஸ் கூப்பிடுறாங்க அப்படின்றத நீ புரிஞ்சுக்கணும். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போயிட்டு வா, நீ ஒன்றும் அதுல ஒன்றும் சிக்க போறது இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். சரியா? அவர் சொன்னதுனால நம்ம போயிட்டு வந்தோம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, எங்கேயோ தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தன் வந்து மராட்டியில எழுதக்கூடிய ஞானேஸ்வரி மேல அவன் இம்ப்ரெஸ் ஆகி இன்னைக்கு மகாராஷ்டிராலேயே வாழ்ந்து அந்த ஞானேஸ்வரிக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சு அவன் வந்து தமிழ்ல அவர் எல்லாருக்கும் சொல்லி கொண்டுட்டு இருக்கின்றான் அப்படின்னா, மகாராஷ்டிரா மக்களை மராட்டிலேயே பிறந்த நம்ம இன்னும் வந்து இந்த ஞானேஸ்வரி துக்காராம் கிரந்தங்களை எல்லாம் வந்து புரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே என்று என்னை முன்னாடி வைத்து அவர் அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. சரியா? இப்போ உன்னால ஒரு 4 பேருக்கு நன்மை நடக்கும் அப்படின்னா அதை ஏன் நீ தடுக்கணும்னு நினைக்கிற? ஆனா அதுல நீ சிக்காம இருக்கணும் அப்படிங்கிறது உன் கையில தானே இருக்கு. பரவாயில்ல, நீ ஒன்றும் அதுல கவலை பற்றுல விழுந்துட போறது இல்லை, இந்த மரியாதையை ஏத்துக்கிட்டு வா அப்படின்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த மாதிரி இந்த உலக நலன் என்ற அடிப்படையில ஒரு சில விஷயத்த அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அது கூட தன்னுடைய செல்ஃபிஷ்னஸ்க்காக இல்லை, ஏதோ இதனால 4 பேருக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்துல அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா அப்ப கூட we should be very 100% ensure that சிக்கி விடாமல் இருக்க வேண்டும் என்பதை அவர் பர்டிகுலரா வந்து இந்த ஓவில சுட்டி காட்டியிருக்கிறார். ஸோ ஒன்றும் இல்லை, ஞானிக்கு பொருந்தும் தான், ஆனா அந்த ஞானியுடைய விதியை நீ எடுத்துக்காத. அதுதான் இங்க மெயினா சொல்ல வந்தது. 25ல a seeker's mind does not easily give up the craving for honor. Only if God bestows his grace can he return to a state of detachment. ஆனா சாதகனின் மனம் அப்படி இல்லடா. மறுபடியும் மறுபடியும் நமக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. சாதகனின் மனம் அப்படி இல்லடா, அவனை மாதிரி எல்லாம் வந்து ஜம்முன்னு இருக்க முடியாது. குறிப்பா புகழுக்கு மயங்கிறதுன்றது இது வேற லெவல்ல ஈஸியா விழுந்துடுவாங்க. சாதகரின் மனம் மரியாதையின் மீதான விருப்பத்தை அவ்வளவு எளிதில் விட்டு விடாது. சோ அவ்வளவு ஈஸி கிடையாது. சாதகன் மனம் ஈஸியா விழுந்துடுவார். இறைவனின் அருள் கிடைத்தால் மட்டுமே அவர் மீண்டும் பற்றற்ற நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக இறைவன் அருள் நமக்கு இல்லை அப்படிங்கிறது இல்லை, இறைவன் அருள் எப்பயுமே இருக்குதான். பட் நமக்கு அந்த அந்தக்கரண சுத்தி இல்லை அப்படின்னு சொன்னா அந்த இறைவனின் அருள் நமக்கு முழுசா வந்து கிடைக்கிறது இல்லை. சரியா? அதனால நம்ம அந்தக்கரண சுத்திக்காக நாம தான் தெளிவா இருக்கணும். அப்படி நம்ம தெளிவா இருந்தா இறைவனின் அருளையும் நம்ம வெற்றி விடலாம் அப்படின்னு சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அந்த டிஃபிகல்ட்டி அப்படிங்கிறதுக்காக தான் பர்டிகுலரா இந்த பாயிண்ட் அவர் சொல்லியிருக்காரு. இறையருளால் மட்டுமே அப்படின்னா ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தால் மட்டும்தான் அதை தூக்க முடியும். அதனால அது அவ்வளவு ஈஸியா லேசா எடை போடாத, ஈஸியா நம்ம புகழுக்கு மயங்கிடுவோம். ஸோ அதனால சாதகனா இருக்கும் போதே பெரிய ஞானி மாதிரி அவரெல்லாம் மறுக்கல இல்லை, அவரெல்லாம் ஏத்துக்கிட்டாருல, விருப்பு வெறுப்பு ரெண்டுமே இருக்கக்கூடாதுன்னு தானே சொன்னாரு. நீங்க வந்து புகழ் வரும்போது எனக்கு இது பிடிக்காது போங்க அப்படின்னு சொன்னா அப்ப வெறுக்கிறேன்னு அர்த்தமாயிடும்ல. அப்ப வெறுக்க கூடாதுன்னு நீங்க சொல்லி கொடுத்தீங்கல்ல என்றெல்லாம் நாம வந்து டயலாக் அடிப்போம். சரியா? இந்த டிஃபென்ஸ் நமக்கு பண்ண தெரியாது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி 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 நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்றது, கடைசியில வந்து விருப்பு வெறுப்பு இல்லாம என்ன வேணா பண்ணல, நீங்க தானே சொன்னீங்க என்று திரும்பி நம்மளையே கேட்கறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ஈஸியாவே நம்ம ஏமாத்திக்கிறோம். அப்படிங்கிறதுக்காக இந்த பர்டிகுலர் ஓவியில இதே ஞானிக்கு பொருந்தும்டா, நீ எடுத்துக்க வேணான்னு சொல்றதுக்காகவே மறுபடியும் சொல்லியிருக்காரு. சாதகரின் மனம் மரியாதையின் மீதான விருப்பத்தை எளிதில் விடாது, இறையருளால் மட்டுமே அதை சாதிக்கக்கூடிய அளவுக்கு பலம் வாய்ந்தது, தயவு செய்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல நான் இறைவன்ங்கிறத விட குரு அப்படின்னு எடுத்துக்கிறேன்.
அதுக்கு வந்து இப்போ நாரதர் வந்து அவர் பேர் என்ன, ரத்னாகரன். அந்த ரத்னா இப்போ நம் அண்ணா கொஞ்சம் அந்த ஓவியம் எடுங்களேன். எந்த ஓவி? இதுக்கு முன்னாடி உள்ள ஓவி. ஆஹ் ஆஹ் அந்த சாதகனுடைய மனம் வந்து அந்த விருப்பத்தை எளிதில் விடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனா இறைவனுடைய அருள் கிடைச்சா மட்டும் பற்றற்ற நிலைக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ அந்த அந்த குருவோடைய அருள் கிடைச்சது அப்படின்னா அந்த பற்றற்ற நிலையை அடைய முடியுங்கிறதுக்காக அந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ரத்னாகரன் தான். எவ்வளவோ பற்றுல இருந்தான், ஆனா அதை தூக்கு அப்படின்னா அதெல்லாம் எளிதில் தூக்க முடியாது. அவர் வந்து ஒரு கருணை வச்சதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பற்று அப்படிங்கிறதே இல்லாம விரக்தனாவே இருந்து வால்மீகியா மாறின கதை இருக்கு இல்லையா? அது மாதிரி இந்த இடத்துல எடுத்துக்கிறேன் நான். கரெக்டா? அந்த அருள் கிடைச்சதுனால தானே இருக்கு, இல்லைன்னு சொல்ல. இறைவனுடைய அருள் எல்லா இடத்துலயும் இருக்கு, ஆனா பக்கத்துல இருந்து அவர் நம்மளை கைட் பண்ணும்போது அந்த பற்றற்ற நிலைக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்ல வராரோன்னு இருக்கு, தெரியுது. குருன்னு எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல இறைவனை காட்டிலும். குருவும் இறைவனும் ஒண்ணுதாம்மா, இல்லைன்னு யார் சொன்னது? ஆனா நான் அப்படி எடுத்துக்கல. இங்கே இறை அருள் அப்படிங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நீங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க அப்படின்னா இறை அருள் உங்ககிட்ட நிறைய இருக்கு அப்படின்னு. சுத்தமா கஷ்டப்படாம இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த கஷ்டமே படல, சொகுசா வாழ்ந்துட்டு வந்தேன்னா என்ன பாவம் பண்ணீங்களோ இப்படி நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ ஒரு கஷ்டமும் இல்லாத வாழ்பவனுக்கு இறையருள் இல்லைன்னு அர்த்தம். வாழ்க்கை பூரா அடி மேல் அடிபட்டதுன்னா இறையருள் அவனுக்கு நிறைய இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீ அடிபட்டு தெரிஞ்சுக்க போறியா? இறைவனின் அருள் கிடைத்தால் மட்டுமே அவர் மீண்டும் பற்றற்ற நிலையை அடைய முடியும்னா, இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இறையருள்னா என்ன? வெளுத்து வாங்குறது, சரியா? அப்போ போட்டு சின்ன பின்னப்படுத்தும் போது வேற வழி இல்லை, கண்டிப்பா மரியாதையின் மீது உள்ள பற்றெல்லாம் விட்டுட்டு நீ பற்றற்ற நிலைக்கு வந்துடுவதான். அப்படி ஒரு நிலையை உனக்கு வந்துவிட வேண்டாம், முதலியே திருந்திடு என்பதாக நான் எடுத்துக்கொள்கிறேன், சரியா? நீ சொல்ற பாயிண்ட் மேபி இருக்கலாம், பட் நான் பொதுவா சொல்றது இதைத்தானே சொல்லிட்டு இருக்கேன். அதனால இப்படி நம்ம புரிஞ்சுக்கலாமே. ஸோ இங்கே இறைவனின் அருள் என்றாலே அவன் வந்து நெகட்டிவா நம்ம கிட்ட ரோல் பண்ணும்போது மட்டும்தான். ஏன்னா நெகட்டிவ் ரோல் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு ஆன்மீக பக்கவே போறோம். நம்மளுடைய அந்தக்கரண சுத்தம் அப்படிங்கிறது எப்போ விரைவா நடக்கிறது அப்படின்னா நமக்கு துன்பங்கள் அதிகமா வரும்போதுதான். இன்பங்கள் வந்துட்டு இருந்தா ஈகோ தான் ரைஸ் ஆயிட்டு இருக்கு, அந்தக்கரண சுத்தி எங்க நடக்குது? அதுக்கு அழுக்காயிட்டுல போயிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது உண்மையான இறையருள் அப்படிங்கிறது நீ வந்து உனக்கு நிறைய கஷ்டங்கள் வரும்போதுதான் கிடைக்கிறது. அப்போ நீ சொன்ன கதையில மட்டும் என்ன நடக்குது? இறையருள் அப்படிங்கிற பேர்ல உன்னுடைய உற்றார் உறவினர் யாருமே உன்னை மதிக்கலன்னு ஒரு பெரிய குண்ட தூக்கில போட்டாரு, அந்த குண்டுல தானே நம்மால் வந்து திரும்பினா என்றெல்லாம் பார்க்கும்போது, தேர்ஃபோர் இங்கே இறையருள் அப்படிங்கிறத விட அந்த கரண சுத்தி தான் உன்னை திருத்தும். அந்த கரண சுத்திக்கு கண்டிப்பா இறையருள் போட வேண்டியது இருக்குடா என்று வேணுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஓகேண்ணா, அக்செப்டட் தான். எனக்கு என்னன்னா, இப்போ குரு பக்கத்துல இல்லாம எவ்வளவோ வந்து இறைவன் வந்து நம்மள புடம் போடலாம். ஆனா அங்க புரியாதே. இப்போ நாரதர் வந்து இந்த பாரு, ஒரு நீ போய் இந்த மாதிரி கேட்டு வா, உன்னுடைய ரிலேட்டிவே வந்து உன்னைய மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல போய் தானே அங்க அவனுக்கு வந்து புரியுது. ஓகே, நம்ம பற்றற்ற நிலையில இருக்கிறது தான் ரைட் அப்படிங்கிற அந்த அதுக்குள்ள வர்றாரு. அத சொல்ல வர்றேன்னா. தெய்வனோ குருவோ அவர்கள் வந்து நெகட்டிவா உங்ககிட்ட உங்களுடைய அகங்காரத்தை பிரேக் பண்ணும்போது மட்டும்தான் அது உண்மையான அருளாக கருதப்படுகிறது, சரியா? இறைவனாவது வந்து குட்கர்மா வரும்போது ரெண்டுமே சேர்த்து பண்ணுவான், நல்லதும் பண்ணுவான் கெட்டதும் பண்ணுவான். குருங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு கெட்டது மட்டுமே பண்ணா அவர் மட்டும்தான் குரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்லது பண்ணா அவர் குருவே கிடையாது. நல்லது பண்ணா உங்களுக்கு ஈகோ தான் வரும். ஸோ அதனால இங்கே அவனுக்கு ஒரு கெட்டதை செய்து அவனுக்கு அந்த பற்றற்ற நிலையை கொடுத்தாரு வேணா எடுத்துக்கோ. சரி, ஓகே. நெக்ஸ்ட் 26. A truly detached person leaves the place where he is honored and remains steady in holy company without any longing for him. ஸோ இங்க மறுபடியும் சொல்லிட்டார், உண்மையான வைராகியம் கொண்டவன். இங்க எகைன் ஞானின்னு எடுத்துக்க வேணாம், ஞானி வந்து அன்கண்டிஷன், ஸோ அவர் எப்படி வேணா இருப்பாரு.
ஆனா உண்மையான வைராகியம் கொண்டவன் அப்ப உண்மையான சாதகன் அப்படின்னு அர்த்தம். உண்மையிலேயே ஞானியாக துடிக்கின்ற சாதகன் அப்படி இருக்கும். முமுட்சுத்துவம்னு சொல்லக்கூடிய மோட்ச இச்சை கொண்டவன் அர்த்தம். அப்போ அவனுக்கு இந்த உலகியல் விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காவே பற்றற்ற நிலையில இருக்கின்றவன் அர்த்தம். அந்த மாதிரி இருக்கிறவன் வந்து அமானித்துவாவை பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணிடுவான். நீ அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஓவியை கொடுத்திருக்காரு. உண்மையான வைராகியம் கொண்டவன் எங்கு தனக்கு மரியாதை கிடைக்கிறதோ அந்த இடத்தை விட்டு விலகி புகழை விரும்பாமல் சத்சங்கத்தில் அமைதியாக இருப்பான். அவனுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சத்சங்கத்துல ஒரு ஓரமா ஒதுங்கி யாருக்கும் தெரியாம அவன் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போகணும்னு தான் நினைப்பானே தவிர ஒரு இடத்துல மரியாதை கிடைக்குதுன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் அந்த இடத்துலயே இருக்க மாட்டான். ஸோ தட் இஸ் தி கால் வைராகி. அவருனே நீங்க கேட்பீங்க, அப்படின்னா பயப்படுறான் எங்க சாதகம் பயந்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகுமா? இப்படி இப்படி எல்லாம் கேட்கக்கூடாது. பிகினிங்ல நாமளே என்ன சொல்லியிருக்கோம், ஒரு குடிகாரன் என்ன செய்யணும், அவன் வந்து லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம குடிக்கலாமா? லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம குடிக்கலாம்டா, யார் இல்லைன்னு சொன்னா. ஆனா அதுக்கு முன்னாடி யூ நீட் டு ஹேவ் அ கெப்பாசிட்டி. இல்ல ஒரு கொஞ்ச நாளைக்கு குஜராத்லயோ எங்கேயோ அந்த குடி வாசமே இல்லாத இடத்துல போய் வாழு. உன் மனசு பக்குவப்படட்டும். அதாவது குடி இல்லைனாலும் சந்தோஷங்கிறது புரியட்டும். அதுக்கப்புறம் வேணா எங்க வேணா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பொதுவாக சொல்றது உண்டு. சரியா? அந்த மாதிரி வைராகியத்தை வளர்த்துக் கொள்வதற்கும் நாம ஜெயிக்கிறதுக்கும் கண்டிப்பாக அந்த இடத்தை விட்டு விலகுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். டிபெண்ட்ஸ் அப்பான் தி கெப்பாசிட்டி. அதனாலதான் ஞானி ஆயிட்டேன்னா நீ அன்கண்டிஷனா தான் எப்படி வேணா இருக்கலாம்னு சொல்லியாச்சு. பட் ஞானி ஆறதுக்கு முன்னாடியே நம்ம இப்படிதான் தப்பு பண்ணிட்டு கீழே இறங்கி போயிடுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் குறிப்பா வந்து இந்த சிரஞ்சீவி பத்துல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால உண்மையான சாதகனா நீ இருந்தா, உண்மையிலேயே மோட்சதாகம் உனக்கு இருந்தா, கண்டிப்பா அந்த மாதிரி யாராவது புகழ் பண்ணாங்க மரியாதை பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துலயே இருக்காத, பேசாம வேற எங்கேயாவது ஒரு சத்சங்கத்துல, புகழ் இல்லாத ஒரு சத்சங்கத்துல நீ பாட்டு வாழ்ந்துட்டு போயிரு என்று குறிப்பாக கோடிட்டு காட்டியிருக்கிறார். For a spiritual seeker, a public recognition is an obstacle. I will now describe the signs of being enticed by worldly objects. ஃபுல்லாவே லுக்கிங் குட்டை பத்தியா இப்ப நம்ம பேசியிருக்காரு. ஆன்மீக பாதையில் இருப்பவனுக்கு மக்களின் அங்கீகாரம் ஒரு பெரிய தடை. ஸோ புகழ் அப்படிங்கிறது பெரிய தடைன்னு எல்லா ஓவிலையும் சொல்லிட்டு வர்றாரு. மறுபடியும் இங்க அதே தான் சொல்லியிருக்கு. உலக இன்பங்களில் ஆசை கொள்வதற்கான அடையாளங்களை இப்போது சொல்கிறேன். ஓகே, இப்போ அதோட முடிச்சுட்டு அடுத்து உலக இன்பங்கள்ல நமக்கு எப்படி எப்படியெல்லாம் ஆசை வருது அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாருன்னு நினைக்கிறேன் அடுத்த ஓவியில இருந்து. ஸோ இந்த ஓவியில இதோட முடிக்கிறார். ஆன்மீக பாதையில் இருப்பவனுக்கு மக்களின் அங்கீகாரம் பெரிய தடையேன்றத அதோட அந்த இதுவரைக்கும் சொன்ன லுக்கிங் குட் டாபிக்கை வந்து ஸ்டாப் பண்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதனால இந்த புகழ் அப்படிங்கிறது எல்லாரும் அங்கீகாரம் பண்ணணும்னு நினைக்கிறது பாசிட்டிவ்னு நினைக்க வேணாம், அது தடையா பாருங்க. பொதுவாக எல்லாருமே நமக்கு அதுதானே, குறைஞ்சபட்சம் என்ன ரெகக்னைஸாவது பண்ணுங்க. என்ன ரெகக்னைஸ் பண்ணாத இடத்துல நான் எப்படி வாழ்றது? ஏன்னா குரு யாரையுமே அவ்வளோ ஈஸியாக ரெகக்னைஸே பண்ண மாட்டார். எவ்வளவுதான் ஞானத்துல முன்னேறிட்டு வந்திருந்தாலும் அந்த ஒரு 98 மார்க் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த 2 மார்க்கையே சுட்டி காட்டிட்டு இருப்பாரே தவிர எடுத்த 98 மார்க்கை காட்டவே மாட்டார். அப்போ அவனுக்கு அங்கீகாரமே கிடைக்கல அப்படின்னா அதை நீ வந்து வரமா ஃபீல் பண்ணுங்கிறாரு. ஆன்மீக பாதையில் இருப்பவனுக்கு அங்கீகாரம் ஒரு தடை. அப்ப நான் பாட்டுக்கு 98 மார்க் எடுத்துட்டாங்களேன்னு அங்கீகாரம் கொடுத்துட்டேன் அப்படின்னா மறுபடியும் அகங்காரம் தலைக்கு மேல ஏறிப்போம். 98 கடகடன் 9 மார்க்கா மாறி போயிடும் அப்புறமா. ஸோ தேர்ஃபோர் அந்த அங்கீகாரம் என்பது தடையா ஃபீல் பண்ண, அங்கீகாரத்தை எதிர்பார்க்காத அப்படிங்கிறார் சிம்பிளா. ஸோ எந்த அங்கீகாரமும் இல்லை, எல்லாரும் திட்டிகிட்டே இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். முக்கியமா குரு இருக்காருன்னா அவர் உன்னை திட்டிகிட்டே இருக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டே இருந்தா நீ சீக்கிரமா முன்னேறி வரலாம். நெக்ஸ்ட், உலக இன்பங்களில் ஆசை கொள்வதற்கான அடையாளம் என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த ஓவியில சொல்றேன் அப்படின்னு சொல்லி இந்த ஓவி நிறையுது. அடுத்த ஓவியில என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். Out of fear, that ego might grow, he does not start his own sect. He does not speak sweet words to please others just for his livelihood. அகந்தை வளரும் என்ற பயத்தால் அவன் தனக்கென ஒரு தனி பிரிவை உருவாக்க மாட்டான்.
பிழைப்புக்காக பிறரை திருப்திப்படுத்த இனிமையாக பேச மாட்டான். ஓகே ஓகே. அதாவது அடுத்தடுத்த ஓவிகள்ல நீ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லித்தராரு. ஆக்சுவலா ஒரு ஞானி எப்படி இருப்பான் அப்படின்னு உலக இன்பங்களில் ஆசை கொள்வதற்கான அடையாளங்களை சொல்கிறேன்னு போன இதுல வந்தது. Now describe the signs of being enticed by worldly objects. அதாவது ஆக்சுவலா அர்த்தம் என்னன்னா உலக இன்பங்கள் இருந்து எப்படி நீ வாழ வேண்டும் என்பதற்கான அடையாளங்கள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதுதான் சரியா வரும். உலக இன்பங்களில் தவிர்த்து கொண்டு எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான அடையாளங்களை ஏக்நாத் மகாராஜ் சொல்லியதாக பார்த்தீங்கன்னா இப்ப ஈஸியா புரியும். அகந்தை வளரும் என்று பயந்து அவன் தனக்கென ஒரு தனிப்பிரிவை உருவாக்க மாட்டான். பொதுவா வந்து கொஞ்சம் ஆன்மீகத்துல முன்னேறின உடனேயே வந்து அவங்களுக்குன்னு ஒரு செக்டார்னா ஒரு குரூப், ஒரு ஆசிரமம். நாங்க வந்து இந்த ஆசிரமத்தை நடத்துறோம், எங்களுக்கு எங்க குரூப்ல எங்க குரு உங்க குரு அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சரியா? அது அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. அதை பண்ணாதேங்கிறாரு. தப்பி தவறி கூட நீ அந்த மாதிரி வந்துடாத அப்படிங்கிறாரு. ஏன்னா அங்க ஈகோ ஃபார்ம் ஆயிடும். எங்க குரூப் தான் பெருசு, உங்க குரூப் தான் சிறுசு, எங்க குரு நல்லா சொல்லி கொடுப்பாரு, உங்க குரு என்ன சொல்லி கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி மாதிரி ஆகி போயிடும் கடைசியில. அப்படி ஆயிரும் அப்படிங்கிற பயந்து ஒரு குரூப்பையே ஃபார்ம் பண்ணாத, அகந்தை வளரும் என்ற பயத்தால் தனக்கென தனிப்பிரிவை உருவாக்க மாட்டான் அப்படிங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். சரியா? அப்படி இருக்கணும் அப்படின்னு நம்மளை கேட்டுக்கிறாரு. நெக்ஸ்ட், பிழைப்புக்காக பிறரை திருப்திப்படுத்த இனிமையாக பேச மாட்டான். அதை முதல்லயே சொல்லிட்டேன். ஸோ எந்த குருவும் வந்து இனிமையா பேச மாட்டார் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா அப்படி பேசினா அவங்க மயங்கிடுவாங்க, அவங்க நிறைய நமக்கு பண்ணுவாங்க அப்படின்னு ஏதாவது ஆசை இருந்தா தானே பேசுறது. அப்ப தன்னுடைய பிழைப்புக்காக நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா அவன் 4 பேர்த்த நாள் இனிமையா பேசிட்டா அவன் வந்து நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசுறது அப்படிங்கிறது இன்ஜெனரலா இருக்கும். சரியா? அதை நீ செய்யாத. பிறருக்காக, அதாவது பிழைப்புக்காக பிறரை திருப்திப்படுத்த வேண்டும் என்று இனிமையாக பேசவே பேசாத அப்படின்னு. இன்ஃபேக்ட் அதுக்காக ரஃப் அண்ட் டஃபா நடந்துட்டு சொல்றீங்களா அப்படின்னா நடந்துகிட்டாலும் தப்பில்லை. ஏன்னா உன்னுடைய சுயநலத்துக்காக நீ பேசாதன்னு தானே சொல்லியிருக்காரு. அப்போ என்கிட்ட எக்கச்சக்கமான சுயநலம் இருக்கு, 4 பேர் வந்து என்னை வந்து நல்லா பார்த்துக்கணும்னு ஆசை இருக்கு, ரொம்ப பணக்காரனா இருக்கான் அப்படின்னு தோணுச்சுன்னா அவன்கிட்ட ரஃப் அண்ட் டஃபா நடந்துக்கோ. ஏன்னா அவனை மதிக்க மாட்டான். அப்ப நல்லது, நம்மளை வந்து ஒதுக்கிட்டானா நல்லது. இப்ப யாரெல்லாம் என்னை வந்து ரெகக்னைஸ் பண்ணணும், யாரெல்லாம் என்னை வந்து பெருமையா நினைக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிறியோ அவங்க கிட்ட ரஃப் அண்ட் டஃபா நடந்துக்கோ. ஆட்டோமேட்டிக்காவே அவங்களே ஒன்று விரட்டிடுவாங்க. ஏன்னா அது பண்ண மாட்டோம். நமக்கு ஈகோ இருந்ததுன்னா என்ன பண்ணுவான்னா அவன் நிறைய பணக்காரனா இருக்கான்னு ஆட்டோமேட்டிக்கா அவன்கிட்ட வலிய ஆரம்பிச்சிருவான். அவன்கிட்ட வந்து ரொம்ப இனிமையா பேச ஆரம்பிப்போம். ஏன்னா அவன்கிட்ட நமக்கு ஆதாயம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நமக்கு ஜென்ரலா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு புரிஞ்சுக்கிட்டு அவர் இந்த மாதிரி ஒரு ஓவியம் எழுதியிருக்காரு. ஸோ உன் பிழைப்புக்காக, உன் சுயநலத்துக்காக, உனக்கு ஏதோ நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நீ வந்து ரொம்ப இனிமையாலாம் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்காருன்றதை புரிஞ்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் இது நான் நிறைய பேர் கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருக்கிறது, நிறைய பேர் கூட இருக்கிறவங்க திட்டிருக்கீங்க. நம்ம சோப்தார் ஆகட்டும், சின்ன சோப்தார் ஆகட்டும், இல்லது இவ்வளோ பெரிய வீட்டையே கட்டி கொடுத்த மகாராஜா ஆகட்டும், நம்ம வந்து பெருசா வந்து அவங்கள மனதில் இடம் பிடிக்கிற மாதிரி எதுவுமே பண்றதில்லை, பேசுறதில்லை, அவங்க போயிட்டு டெய்லி போறதும் இல்லை, ஸோ எதுவுமே பண்றதில்லை. ஸோ அப்போ இவ்வளவும் பண்ணியிருக்காரு, நீ என்ன ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறீ அப்படின்னா தேவையில்லையே. இப்போ அவர்களின் தயவு எனக்கு வந்துவிடும் அப்படிங்கிற பயம்தான் எனக்கு இருக்கு. இவ்வளவும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப மறுபடியும் நான் அவங்களுக்காக மறுபடியும் சும்மா எதுவுமே பண்ணாமலே இவ்வளவு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நான் வந்து அவருக்கு நல்ல பிள்ளையா நடிச்சேன் அப்படின்னு சொன்னா அது மறுபடியும் கூடத்தானே வரும். ஸோ எப்ப வந்து நெகட்டிவா ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறவனோ, வெல்கம் தி டிஃபிகல்டிஸ்ன்னு சொல்லிட்டே இருக்கிறவன், அப்ப உள்டாவா தான் நடந்துக்கணும். என்கிட்ட இனிமையா பேச வேண்டும்ன்ற ஆசை இருக்கிறவன் ஓகே, நீ வந்து இனிமையா பேசி பேசி அவன்கிட்ட இருந்து ஆதாயத்தை வாங்கிக்கோ. ஆதாயமே வேண்டாம்னு சொல்றவன் எதுக்காக இனிமையா பேசணும், எதுக்காக நடிக்கணும் அப்படிங்கிறேன் நான். சரியா? ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சாதகனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த சூழல்லையும் நம்ம வந்து குறிப்பா நம்ம கான்ட்ராக்டர் 40 லட்ச ரூபா பெருமான ஒரு கட்டடத்தை அவர் பைசா போட்டு அவர் கட்டித்தரேன் அப்படிங்கிறாரு. அவர் பார்த்து 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 கட்டுறாரு. அவர் எங்கிட்ட இருந்து ஒரு சின்ன வார்த்தையை எதிர்பார்க்கிறாரு. பாவம், என்ன சூப்பரா கட்டியிருக்கேங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை எதிர்பார்த்து என்னை கூட்டிட்டு போறாரு. பக்கத்துல ஒரு பில்டிங்கை போய் காட்டுறாரு.
3 அடியில ஒரு அஸ்திவாரம் போட்டு கட்டிட்டு இருக்கான். நம்ம எப்படி கட் பண்ணி பார்க்க இல்லை, 10 அடிக்கு 2 பில்லரை போட்டு அஸ்திவாரம் போட்டோம். ஆனா இவன் எப்படி பண்ணியிருக்கான் பாத்தியா அப்படின்னு சொல்றாரு. திருப்பி வந்து நம்ம எது எப்படி பண்ணியிருக்கோம் பாத்தியா, நம்ம இவ்வளோ ஸ்ட்ராங் பில்லர் போட்டிருக்கோம் பாத்தியா அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது நான் என்ன சொல்றேன், எங்க கட்டடத்தை பத்தி எனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு எங்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், நீங்க ஏன் இதெல்லாம் சொல்றீங்க. அவருடைய ஒரு ஆதங்கம் என்ன, சூப்பருங்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் உங்களை வந்து எனக்கு கிடைச்சதுக்கு, ரியலி கிரேட் அப்படி இப்படின்னு அவரை நான் வந்து ஒரு ஒரு புகழ்ந்தா அவருக்கு ஒரு சந்தோஷம். அதை நான் பண்ணலைங்கிற வருத்தத்தை எங்க போய் சொல்லியிருக்காரு, நம்ம மகாராஜரை போய் சொல்லியிருக்காரு. ஏங்க அவருக்காக நான் அவ்வளோ கட்டிட்டு இருக்கேன், அவர் ஒரு வார்த்தை சூப்பர்னு சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவர்கிட்டயே வருத்தப்பட்டிருக்காரு. அவர் வந்து எங்கிட்ட கேட்கிறாரு. ஆனா மகாராஜ் ஒவ்வொரு தடவை வீட்டை வந்து பார்த்துட்டு எப்படா செம்மையா கட்டியிருக்கடா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு மகாராஜ் சொல்லிதான் அவர் கட்டி தர்றாரு. ஆனா மகாராஜ் அப்படி புகழ்றாரு, அது வேற லெவல். சரியா, மகாராஜ் புகழ்ச்சி அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னா நல்லதுதான், ஏன்னா அவருக்காக தானே அவரே கட்டி கொடுக்குறாரு. ஆனா மகாராஜ் என்ன ரெகக்னைஸ் பண்ணிட்டார், இவனுக்காக நீ பண்ணு, இவனுக்காக நான் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நானும் ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டேனா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சொல்லணும்னு தோணல. சரியா, ரீசன் வந்து அவமானப்படுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே இல்லை. இங்க வந்து சென்னையில இருந்து வந்தவங்க எல்லாம் எனக்கு திட்டினதுக்கு ரீசன் என்னன்னா, அதன் அவ்வளவு ஈகோ அவங்களுக்கு. அவர் இவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு, ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டீங்களோ, இது திமிரா ஈகோவா, இது திமிரு ஈகோன்னு நீங்க பாத்தீங்கன்னா திமிரு ஈகோவா தான் தெரியும். ஆனா நமக்கு யாரும் உபகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவன் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற இந்த ஃபீலிங்ல இருந்து பாருங்க. என்னுடைய பிழைப்புக்காக நான் அடுத்தவர்களுக்கு இனிமையா பேசி திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற முட்டாள்தனத்தை பண்ணாதே அப்படிங்கிறாரு. இப்ப என் சுயநலத்துக்காக அவர் சூப்பரா பண்ணிட்டாரு, சூப்பர் சூப்பர்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்னா அது என்னுடைய சுயநலத்துல நான் வந்து பேசுற மாதிரி அர்த்தம் ஆயிடாதா. எனக்கு தான் தேவையே இல்லை அவசியமே இல்லைன்னு சொல்றேன், ஆனாலும் இது நடக்குது, அதை அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானா. அதை விட்டுட்டு ஆஹா ஓஹோன்னு இங்கே பெருசா புகழ்வதற்கோ செய்வதற்கோ எனக்கு மனமில்லாமல் போனது அப்படின்னு சொன்னதை வேணா இங்க எக்ஸாம்பிளா கூட நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ ஹவு இம்பார்ட்டன்ஸ் இட் இஸ் அப்படிங்கிறது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஓகேவா? ஓகேண்ணா. 29. He does not like sitting with worldly people or talking to them. He has no desire to show off his status or eat delicious food. இன்னும் ஒருபடி மேல பெய்ய சொல்றாரு, உலகியல் மனிதர்களுடன் அமர்வதோ பேசுவதோ அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதாவது உலகியல் நாட்டம் உள்ளவர்களுடன் அப்படின்னு வச்சுக்கணுங்க. காரன் பங்களா, இந்த ஈகோ சார்ந்த ஒரு பணக்காரங்க, அந்த மாதிரி மனிதர்களுடன் அமர்வது பேசுவது அப்படிங்கிறதே பிடிக்காது. தன் தகுதியை பறைசாற்றவோ அல்லது ருசியான உணவை உண்ணவோ அவர் விரும்புவதில்லை. நான் யாருன்னு தெரியுமா, நான் எப்படி தெரியுமா, நான் எப்படி வாழ்றேன்னு தெரியுமா, எனக்கு ஆசையே இல்லை தெரியுமா, நீங்கள்லாம் என்னத்த வாழ்றீங்க, வாழ்ந்தா என்ன மாதிரி இல்லை வாழணும், நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க என்று தன் தகுதியை பறைசாற்றுவது அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. அப்கோர்ஸ் ருசியான உணவை உணவோ பிடிக்காது அப்படிங்கிறது புலநடக்கத்துக்காக சொல்ல வந்த ஒரு வார்த்தை. எது இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அவன் பாட்டு சந்தோஷமா வாழணும்னு மட்டும்தான் அவனுக்கு தோணுமே தவிர எனக்கு இப்படித்தான் இருக்கணும், அது அப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும்னு எந்த விதமான கட்டுப்பாடுகளையும் கண்டிஷனையும் போட மாட்டான். அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, நீ அப்படி வாழணும், ஒரு சிரஞ்சீவியாக நீ வாழணும் அப்படின்னா நீ இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தான் குறிப்பா சொல்லிட்டு வர்றாரு. ஸோ அல்டிமேட்லி பெருசா வந்து நமக்கு ஞான கேள்வியை கொடுக்கல. சிரஞ்சீவியாக நீ வாழணும்னா முதற்கண் நீ புலநடக்கத்தோட வாழ்ந்தாலே போதும். சித்தம் சுத்தமானால் ஆட்டோமேட்டிக்காக ஒரே நொடியில் ஞானதேவருக்கு ஞானம் கிடைத்தால் போல் நமக்கு ஞானம் வந்துவிடும் அப்படிங்கிற எய்ம்ல தான் மேபி இந்த சிரஞ்சீவி பத்து உருவாக்கப்பட்டிருக்கிறதா தெரியுது. ஸோ இந்த பர்டிகுலர் இடத்துல ஹைஃபை பீப்புள்ஸ் கிட்ட பேசுறது, ஹைஃபை பீப்புள்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது, அவங்க கூட அமர்வது, இது எல்லாமே அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதையும் நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அடுத்து 30. He has no interest in fashionable clothes, jewelry, eating others' food, or accumulating wealth. இன்னும் என்னென்ன நம்ம குவாலிட்டிஸ் நமக்குள்ள இருக்கணும், வளர்த்துக்கணும் அப்படின்னா, ஆடம்பரமான உடைகள் உடுத்தாதே, நகைகள் அணியாதே, பிறர் தரும் விருந்து உணவுகள் மற்றும் செல்வம் சேர்ப்பது.
இவற்றில் துளியும் விருப்பம் கொள்ளாதே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ ஆடம்பரமான உடைகள் அணியக்கூடாது, நகைகள் அணியக்கூடாது, பிறர் தரும் விருந்து உணவுகள் மற்றும் செல்வம் சேர்ப்பது ஆகியவற்றில் விருப்பம் இருக்கக்கூடாது. உதாரணமா நமக்கு பில்டிங் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா இதுல விருப்பம் கொள்ளாதே, வேண்டாம்னே நினை அப்படிங்கிறது தான் மெயின் அர்த்தம். சரியா? ஏன்னா அது அவங்களா கொடுக்குறாங்க, நம்ம வாங்கிட்டா என்ன தப்பு, அந்த ஃபீலிங்க்கோ அந்த இதுக்கோ நம்ம போகவே கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது வெரி சிம்பிள் பாயிண்ட்ஸ் தான். ஆடம்பரமான உடைகள், நகைகள் மற்றும் செல்வத்திற்கு ஆசைப்படாது. நெக்ஸ்ட் ஆஹ் 30 ஆஹ் சொல்றேன். ஆஹ் இதுல ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. சிஷ்யர்கள் வந்து அந்த தங்க நகைக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவர் வந்து ஆஹ் சொல்லி பார்ப்பாரு. ஆனா புரிய வைக்க முடியாது. டேய், மண்ணுல இருந்து தான்டா இந்த தங்க காசு வருது, சோ மண்ணு தான்டா இது அப்படின்னா, இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி இததான் தங்கம் தான் உயர்வானது அப்படின்னு சொல்லும்போது ரெண்டையுமே ரெண்டுமே ஒண்ணுன்னு காட்டுறதுக்காக வேண்டி அதை கொண்டு போய் கடல்ல போட்டுருவாருண்ணா. இந்த ரெண்டுமே வந்து ஒண்ணுதான், ரெண்டுமே விலை மதிப்பே கிடையாது, தங்கமும் வந்து மண்ணுதான், சோ மண்ணுக்கு சமந்தான் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணா மட்டும்தான் வந்து எதுலயுமே ஆசை வராது அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃப் பண்ணுவாருன்னா. அப்புறம் அதே மாதிரி நாம்தேவர் கதையில பார்த்தோம்னா அவருக்கு ஒரு சாலிகிராம கல் ஒண்ணு கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி ஏதோ தங்கம் அதை யூஸ் பண்ணா அவர் சித்தியை யூஸ் பண்ணா அது தங்கமாவோ வைரமாவோ ஆகக்கூடியதா அது இருக்கும். அது வந்து அது பூஜை அறையில வச்சிருப்பாரு. அது எப்படியோ அவருடைய மனைவிக்கு தெரிஞ்சு போயிடும். பெண்களுக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சா அது எல்லா பெண்களுக்கும் சொல்லிடுவாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு மாமிக்கு வந்து ஒரு கஷ்டம் வருது. இதால எதுனாலும் பண்ண முடியும், கஷ்டத்தை கூட போக்க முடியும்னு வந்து சொல்லிடுவா. இது வந்து ஒரு காலகட்டத்துல நாம்தேவருக்கு தெரிஞ்சு போயிடுது. இதை நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லி யூஸ் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டா கதை தெரியல. அது இவருக்கு தெரிஞ்சதும் இந்த நாம்தேவருக்கு வந்து அதுக்கப்புறம் பிடிக்காது. இந்த கல்ல இங்க வச்சிருக்க போய் தானே அவங்களுக்கு இப்படிலாம் இதுல நம்ம நல்லா வாழலாம்னு தோணுது, இது தூக்கி போட்டுடலான்னு சொல்லி கடல்ல தூக்கி எரிஞ்சிருவாருனா. அந்த அளவுக்கு அந்த ஞானிகள் வந்து பொண்ணோ பொருளோ ஏதோ ஆடை ஆபரணங்களோ எல்லாமே வந்து சமந்தான், இது வந்து வெறும் மண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல வர. கதை கொஞ்சம் தப்பா சொல்லிட்டேன். கதையை கரெக்டா சொல்லணும்னா ஓகே தான். ஸோ ஞானிகளுக்கு வந்து மண்ணும் தங்கமும் ஒண்ணு அப்படிங்கிறது கரெக்டு தான். ஆக்சுவலா வந்து அந்த அந்த புனிதமான கல் வந்து நாமதேவ் கிட்ட இருக்காரு, வேற ஒருத்தருக்கு இருக்கும். அதனால அவன் செல்வ செழிப்போட அவன் நல்லா வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனா நம்ம பாவம் நாமதேவோடைய வைஃப் பயங்கர கஷ்டத்துல இருப்பா, பினான்சியலி பயங்கர கஷ்டப்பட்டு இருப்பா. நம்ம நாமதேவும் வந்து ஒன்றும் கண்டுக்கவே மாட்டாரு. அதனால மெதுவா போயிட்டு அந்த அம்மா கிட்ட ஒரே ஒரு நாள் அந்த கல்லை கொடுத்தேன்னா நானும் பூஜை பண்ணி நிறைய நகைகள் எல்லாம் வர வச்சுக்கிட்டு நானும் சந்தோஷமா வாழ்ந்துக்கிறேன், ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்காக கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்டவொன்னே அவளும் இறக்கப்பட்டு சரி போ, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், என் கணவன் வந்து ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்க சொன்னா நீ பாட்டுக்கு வந்து வேற யாருக்கும் கொடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். ஸோ இவ கொண்டு வந்து அந்த கல்லை உள்ள வச்சிருக்கும் போது இது நாமதேவருக்கு எப்படியோ தெரிஞ்சு போயிடுது. தெரிஞ்சுட்டு என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இந்த கல்லை வச்சு நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டோம்ல, கொஞ்சமாவது நல்லா வாழலாம்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சதும் அடுத்த செகண்ட் அந்த கல்லை வந்து கோவப்பட்டுட்டு அந்த கல்லை புடுங்கி போயிட்டு நேரா சந்திரபாகாவில விசிறி எரிஞ்சிடுற. விசிறி எரிஞ்சதும் இப்போ மனைவி பதறி போயிடுறா. ஐயோ இது நம்ம கல் இல்லைங்க, பயங்கரமா வந்து எச்சரிக்கை பண்ணி கொடுத்தா, அவளுக்குள்ள நீங்க இப்படி போட்டீங்களே அப்படின்னு கத்த. இதை தெரிஞ்சு பக்கத்து வீட்டுக்காரனும் அந்த அம்மாவும் இங்க வந்து நாமதேவ் கிட்ட பயங்கரமா சண்டை பிடிச்சிக்கிறாங்க. நீ யாரு என் கள்ளத்துக்கு உள்ள போடுறதுக்கு அப்படி இப்படின்னு பயங்கரமா கத்தும் போது அப்ப நாமதேவர் வந்து கடவுளை வேண்டிட்டு சந்திரபாகால இருந்து ஒரு 2 கல் எடுப்பாரு. கை நிறைய கல் எடுப்பாரு. எல்லா கல்லுமே அந்த மந்திர கல்லாக சாலிகிராம கல்லா மந்திரக்கல்னு வச்சுக்கோங்க, அதை வச்சுக்கிட்டு என்ன வேணா பண்ணலாம். சரியா? ஸோ அந்த மந்திரக்கல்லாகவே விடுகிறது. அதை பார்த்து எல்லாருமே பயங்கர ஆச்சரியப்படுறாங்க.
அதுலதான் என்ன இண்டிகேஷன் அப்படின்னா ஹி ஹாஸ் எ கெப்பாசிட்டி. அதாவது அவர் நினைச்சான்னா ஒரு கல் இன்னும் 1000 கல் வர வைக்க முடியும்ன்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும்போது கூட எந்த அளவுக்கு பற்று இல்லாம இருக்கிற அந்த கல்லையும் தூக்கி குப்பையில போட்டார் அப்படிங்கறத இண்டிகேஷன் பண்றதுக்காக தான் அந்த கதை சொல்லப்பட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே, நான் இப்ப ஞாபகம் வந்துருச்சு, தப்பா சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் அடுத்த 2 ஓவியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்திருக்கு. He avoids sitting with or talking to women or accepting their services. For men on the spiritual path, such close association can be an obstacle. பெண்களுடன் அமர்வது, பேசுவது அல்லது பணிவிடைகளை ஏற்பது அவர்களுக்கு பிடிக்காது. ஆன்மீக பாதையில் இருக்கும் ஆண்களுக்கு இத்தகைய சேர்க்கை தடையாகத்தான் அமைந்து விடுகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். அனதர் முக்கியமான ஆப்ஸ்டக்கிள், நமக்கு மேஜரா எங்கெங்க அடிக்ஷன்ஸ் இருக்குமோ எல்லா பாயிண்ட்ஸும் ஒண்ணு விடாம சொல்லிட்டு வந்துட்டாரு. ஸோ அதுல ஃபைனலா எந்த ஒரு பாயிண்ட்டையும் சேர்த்தே மென்ஷன் பண்ணிட்டாரு. சரியா? ஏன்னா ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஆன்மீக பாதையில போகும்போது பெண்கள் அதிகமா வந்து பணிவிடை செய்யணும் அப்படிங்கிற பேர்ல அவங்களுக்காக கூடவே இருக்கிறது, அவங்களுக்கு பணிவிடை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக ரொம்ப க்ளோஸா வர வேண்டிய அவசியம் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நீ தெளிவாயிரு, ஏன்னா இது வந்து உனக்கு பெரிய தடையா அமைந்து, அதுல வரிசையா சொன்னார்ல, சப்தத்துல மயங்கி புகழுக்கு அடிமையாயிருவேன், நாக்குக்கு அடிமையாயிருவேன், ஸ்பர்ஷத்துக்கு அடிமையாயிருவேன் அப்படின்னு வரிசையா அடிக்கிட்டு வந்தாரு. அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த பெண்களுடன் நீ சமகாசம் வைத்துக் கொள்ளும் போது உன்னையும் அறியாமை பெண்களுடன் கூட அடிமையாவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால நீ இன்னும் முழுசா ஞானியாகிற வரைக்கும் கண்டிப்பா இந்த சாதகனா இருக்கும்போது, ஞானி எப்படி வேணா இருக்கலாம்ல. கண்ணன் வந்து அத்தனை பெண்களோட இருந்தான்ல. கண்ணன் வந்து பல ஆயிரம் காதலிகளை வைத்திருந்தான், பல ஆயிரம் பெண்களை திருமணம் செய்தான். லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம தானே இருக்கணும், அன்புல தானே இருக்கணும். நீங்க எதுக்கு வந்து இப்படி பேசாத, அப்படி இருக்காது அப்படின்னு எல்லாம் கண்டிஷன் போடுறீங்க என்று மறுபடியும் கண்ணனை கொண்டு வராதே. கண்ணனை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி முதல்ல ராமன்ட்டு ஜெயிச்சிட்டியா அப்படிங்கறத யோசிப்பார். அவன் எப்படி வாழ்ந்தான்? ஒரு சொல் ஒரு வில் அப்படின்னு வாழ்ந்து காட்டினான்ல. முதல்ல அவனே வாழ முடியல, அவனை மாதிரியே ஆக முடியல, அதுக்கப்புறம் ஏன் கிருஷ்ணன் ஆகிறதுக்கு போற என்று அந்த விஷயங்களை மனதிற்குள் வைத்துக்கொண்டு, ஸோ அந்த மாதிரி டிஃபென்ஸ் பண்ணிக்காம நம்ம மனசு சொல்லும் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு எல்லாம் மனசு சொல்லும். அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்காம தெளிவா நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த 31 மற்றும் 32 ஓவிகள். அனதர் டேஞ்சரஸ் திங் டு கெட் டவுன் அப்படிங்கிறது பெண்கள் அப்படிங்கிற விஷயத்தை எச்சரிக்கை பண்ணி காட்டியிருக்கிறார். ஏன்னா விஸ்வாமித்திரர் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஏன்னா எவ்வளவு பெரிய ஒரு தவசீலனாக வாழ்ந்தார். பட் இடையில ஒரு பெண்ணிடம் மோகம் கொண்டு தன்னுடைய தவ வலிமையை ஒட்டுமொத்தமாக இழந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அவ்வளோ வைராகியமாக இருக்கக்கூடியவர்களே, அத்தனை ஆண்டுகள் தவம் செய்து வைராகியம் பெற்றவர்களே கூட ஒரு நொடியில் வீழ்ந்து விடும் ஒரு அபாயம் அது இருக்கிறது அப்படிங்கிறதுனால அதை கூட நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. அப்போ இந்த கொஸ்டின் ரைஸ் ஆகும்லண்ணா, அப்போ இப்ப கல்யாணம் பண்ணிட்டு அந்த பெண்ணை கூட தொடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி, அங்கேயும் சவகாசம் வேண்டாமா அப்படின்னா? சொல்லியிருக்காருல்ல, நீ கேட்கிற இந்த கொஸ்டினுக்கு தான் அடுத்த வகையில பதில் இருக்கு. அடுத்ததை படிக்கிறேன். To the question, should householders abandon their wives? அப்படின்னா கல்யாணம் பண்ணவெல்லாம் கொண்டாட்டி விட்டுடணுமா? The answer is no. One should not touch other women and should interact with one's wife only as necessary without mental attachment. அப்புறம் நீ கேட்ட அதே கொஸ்டினுக்கு தான் இங்க விட சொல்லியிருக்காரு. சரிப்பா, இல்லறத்தில் இருப்பவர்கள் என்ன செய்யணும்? இல்லறத்தில் இருப்பவர்கள் மனைவியை கைவிட வேண்டுமா என்றால் வேண்டாம், இல்லை. தன் மனைவியை தவிர பிற பெண்களிடம் பற்று வைக்க கூடாது. அதான் ராமனாயிருன்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். மனைவியிடமும் கூட கடமைக்காக மட்டுமே பழக வேண்டுமே தவிர மனதளவில் தீவிரமான ஆசை ஆசக்தி கொள்ளக்கூடாது. ஏன்னா ரோல் எடுத்துட்ட, விளையாடணும், வந்துட்ட, மேரேஜும் பண்ணிட்ட அப்படிங்கிறப்போ இந்த ரோலுக்காக நீ அங்கே இருக்கலாம், ஆனால் ஆசையோடு இருக்கக்கூடாது. கடமைக்காக நீ இங்க இருக்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல நீ இருக்கலாமே தவிர விட்டுட்டு போடிப்போ அப்படின்னு நான் சொல்லலை. பட் அட் தி சேம் டைம் அதுக்காக அங்கேயே அடிக்ஷனா இருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆசை இல்லாமல் மனைவியோடு வாழ்ந்துகொள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து நாங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு. அல்டிமேட்லி அடிக்ஷன் ஆகக்கூடாதுமா. அடிக்ஷன் ஆகிறதுல பல வகையான அடிக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு அடிக்ஷனா சுட்டி காட்டிட்டு வர்றாரு. அதுல பெண்கள் அப்படிங்கிறதும் அடிக்ஷன் ஆகிறதுக்கான மோஸ்ட் டேஞ்சரஸான பாயிண்ட் அப்படிங்கிறத சுட்டி காட்ட நினைச்சு அந்த பாயிண்ட்டை சுட்டி காட்டிருக்காரு. உடனே உனக்கு இந்த டவுட் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக
நீ மனைவியை விட்டு போகணும்னு அவசியம் இல்லை, ஆனாலும் அங்கேயும் வந்து அடிக்ஷன் இல்லாம தான் இருக்கணும். நான் என்ன கேட்டா ஏக்நாத் வந்து முதல்ல இருந்தே சொல்லிட்டு வர்ற அந்த விஷயத்தின் அடிப்படையில பார்த்தா அவர் இங்க மனைவி விட்டு போகணும்னு தான் சொல்லியிருக்கு. இவர் ஏன் எல்லாரையும் மாதிரி இப்படி சொன்னாருன்னு தெரியல. ஆரம்பத்துல இருந்து அவர் என்ன சொல்லிட்டு வந்தாரு, கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் சிம்பிள் லைஃப்ல வாழு. ஸோ கிருஷ்ணன் மாதிரி அது வருது அதனால நான் வச்சுக்கிறேன், அது இல்லைனாலும் நான் சந்தோஷமா இருந்துடுவேன் அப்படிங்கிற பாயிண்டே அவர் அக்செப்ட் பண்ணல. சாதகனா இருக்கிற வரைக்கும் இருக்கும்போது நான் அனுபவிச்சுக்கிறேன், இல்லாத போது நான் வந்து சந்தோஷமா இருந்துடுவேன்னு சொல்லி கூட அனுபவிக்காத, அது டேஞ்சரு. நீ என்ன கண்ணன் ஆயிட்டியா, அது கண்ணன் ஆனாதான் உண்டு அப்படின்னு எல்லாம் சொன்னவர் இப்போ மனைவியை மட்டும் வந்து பற்று இல்லாம அனுபவிச்சுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி வந்துருச்சு. அப்படி பார்த்தா அந்த எல்லா பாயிண்ட்டும் வந்து பற்று இல்லாம நான் வந்து புகழை ஏத்துக்கிறேன், பற்று இல்லாம நான் வந்து ஹைஃபை சாப்பாடை ஏத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி வந்துடும். ஆனா வேற வழி இல்லை, இந்த உலகத்துல எல்லாரும் என்ன ஆவாங்கன்னு பயந்துட்டு சொல்லிட்டாரான்னு தெரியல. ஓ அப்படின்னு தைரியமா அவர் சொல்லல. இல்லறத்தில் இருப்பவரும் மைவினை கடைவிட வேண்டுமா என்று கேட்டால் இல்லை, ஆனால் அவளிடம் பற்று வைக்காமல் வாழு அப்படின்னு தான் சொல்லி இருக்காரு. இவ்வளவு ஸ்ட்ராங்கா மற்ற விஷயத்துல சொன்னவர் இந்த இடத்துல ஏன் இப்படி பேக் அடிச்சாரு எனக்கு தெரியல. அந்த வேலை அதுக்காக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு. மற்ற விஷயத்துல எல்லாம் அவங்க பற்று அவாய்ட் பண்ணுன்னு சொன்னா அதனால யாருக்குமே எந்த ஒரு லாஸும் இல்லைன்னா. ஆனா பொண்டாட்டின்னு சொல்றப்போ அவளை நம்மளை நம்பி கட்டி கொடுத்துட்டாங்கன்னா அப்ப அவளை விட்டுட்டு வந்துடு அப்படின்னா நம்மளால அவளுக்கு ஒரு மைனஸ் இல்லைன்னா அதனால அப்படி சொல்லியிருப்பாங்க. கடமை உணர்ச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் கொண்டு வர்றாங்க. ஒருவேளை கடமைன்னு இருக்குல்ல, நீ வந்து கல்யாணம் பண்ணிட்ட, உன்னுடைய கடமைகளை நீ செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுனால அதை செய் அப்படிங்கிறதுனால ஒருவேளை வந்து ஏற்கனவே வந்து பற்று இல்லாம இருந்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு வருது. மேபி அதையும் ஒரு பாயிண்டா எடுத்துக்கோங்க. அதான் நீங்க முதமே சொல்லிட்டீங்களே, ஃபர்ஸ்ட் ராமன் ஆயிரு, அதுக்கப்புறம் கிருஷ்ணன் ஆறதுக்கு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற அதுவும் எடுத்துக்கலாம்ல. ஓகேதான், ராமனும் வந்து ஒரே ஒரு மனைவியோட வாழ்ந்தான் அப்படிங்கிற கதையில ஓகேதான். பட் இந்த பற்று அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவா மற்ற விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்தாரா, இந்த ஒரு இடத்துல மட்டும் பரவாயில்ல வச்சுக்கோ ஆனா பற்று இல்லாம வச்சுக்கோ அப்படின்ட்டாருல்ல, அது வந்து அவன் கடமையை மீறியதாக விடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னதா எடுத்து. ஓகே சரி, அடுத்து முடிச்சிடலாமா இன்னைக்கேவா? ஓகே தான்ண்ணா, உங்களுக்கு ஓகேனா ஓகே தான். ஒரு 5-6 ஓவி தான் இருக்கு, இப்ப நாளைக்கு ஃபுல்லா 1/2 மணி நேரம் ஓடாது. 36 and 37 என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். A true seeker is not swayed by services and prefers solitude or the company of detached and humble souls. மறுபடியும் இங்க வந்து பாத்தீங்கன்னா மனைவியோட இருந்தாலும் சொன்னாரு, நீ வந்து இன்டைரக்டா இல்லாம இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி வருது. உண்மையான சாதகன் பணிவிடைகளில் மயங்காமல் தனிமையிலேயே வாழ்வார். இது ஏன் இப்படி சொன்னாரு, அவர் மனசு இல்லாம சொல்லிட்டாருப்பா போன ஓவியில எல்லாரும் கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு. சோ இந்த இடத்துல அடுத்த ஓவிலேயே உண்மையான சாதகன் பணிவிடைகளில் மயங்காமல் தனிமையிலேயே இருப்பார், பற்றற்ற அகந்தையற்ற பெரியவர்களுடனேயே எப்போதும் சகவாசம் கொள்வார். பேசாம குரு பின்னாடி ஓடி போயிடுவான், அவன் மனைவியோடு இருக்க மாட்டான்றது இன்டைரக்டா வருது. அப்படியும் எடுத்துக்கலாம். ஸோ உண்மையான சாதகன் திருமணமே செய்யாமல் கூட, ஏன்னா பணிவிட வேணும்னா தான் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு யாரும் தேவையில்லை நான் என்ன பார்த்துப்பேன் அப்படின்னு தெளிவா இருக்கிறதுனால அவன் வந்து கல்யாணமே பண்ணிக்காம தனிமையிலேயே வாழ விரும்புவான். அல்லது பெரியோர்கள் மகான்கள் ஞானிகள் கிட்ட அவர்களுடைய பெரியோர்களுடனேயே எப்போதும் சகவாசம் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுவான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் வந்து மெயினா 36 and 37 வந்து பர்டிகுலரா பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டியிருக்காரு. எந்த அளவுக்கு பற்றற்று வாழணும் அப்படிங்கிறதாம டோட்டல் சிரஞ்சீவி பத்து முழுக்கவே இருக்கு. இப்ப பாருங்க மறுபடியும் 38 தூய வைராகியத்தின் அடையாளம்னா என்ன அப்படிங்கிறத பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி காட்டுறது. If nothing is found for the family's sustenance, accepting dry alms without shame is true pure detachment. இப்ப நீ வாழ்றதுக்கு எதுவுமே கிடைக்கலனாலும் பிச்சை எடுத்து சந்தோஷமா வாழணும்னு நினைக்கணும் அப்படிங்கிற பர்டிகுலரா எந்த அளவுக்கு வந்து நம்ம கீழே இறங்கி இருக்கணும், ஏன்னா ஆசையே இல்லாம இருக்கணும்.
கொஞ்சம் என்னுடைய உடம்பை பேணுவதற்காகவாது நான் சம்பாதிச்சுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பற்று வந்து தொலைக்கும். அப்புறம் நான் உடம்புக்கு ஏங்க பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நான் சம்பாதிக்கணும் இல்லைங்க அப்படின்னு நான் சம்பாதிக்கணும்னு ஆரம்பிச்சு கடைசியில போய் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் முடியும். சரியா? ஸோ நீ அப்படி யோசிக்காத. உன் குடும்ப தேவைக்காக தேடியும் எதுவும் கிடைக்கவில்லை, கிடைக்காவிட்டால் தேடியும் எதுவும் கிடைக்காவிட்டால் அப்படிங்கிற குடும்ப தேவைக்காக நீ தேடு, ஆனா கிடைக்கலன்னா கவலைப்படாத. பிச்சை எடுத்து உண்பதையும் தாழ்வாக கருதாமல் வாழ்வதே தூய வைராக்கியம் ஆகும். ஸோ இன்ஃபேக்ட் நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் உனக்குள்ள பயமற்ற வாழ்க்கை எப்ப வரும் அப்படின்னா, பிச்சை எடுத்தாலும் நான் சந்தோஷமா வாழ முடியுங்கிற மனோபாவம் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஒரு பயமற்ற தன்மை வருமே தவிர, இப்ப இருக்கலாம் உங்ககிட்ட 100 கோடி இருக்கலாம், பட் ஸ்டில் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு எல்லாம் காணாம போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. என்ன பண்ணுவேன்? பிச்சை எடுத்துட்டு சந்தோஷமா வாழ போறேன். அந்த ஃபீல் வரணும்ல, ஐயோ பிச்சை எடுக்கிற நிலைமை வந்துருச்சுன்னா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நீ எத்தனை கோடி இருந்தாலும் அது வரலாம் இல்லையா? அப்ப அந்த பயம் உன்னை விட்டு விலகாது இல்லையா? ஸோ இந்த விஷயத்த நம்ம அடிக்கடி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன்னு சொல்றேன். இன்ஃபேக்ட் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நான் குறைஞ்சபட்சம் ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது தீபிகாட்ட இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுல லாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி இதே விஷயத்த மறுபடியும் ஷேர் பண்ணும்போது அவன் வந்து சொன்னா, அண்ணா நமக்கு பிரச்சனை இல்லைண்ணா. என்னடா பிரச்சனை இல்லை? நம்ம ஆலந்தியில இருக்கிறோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், இருக்கு இது இப்படியே இருந்துரும் அப்படின்றது தலைகளை கூட நினைக்காது. ஏன்னா அவன் லைஃப்லயே நிறைய பார்த்துட்டு தான் வர்றா. அவர் ஸ்டேஜ்ல சுத்தமா இருக்காது, திடீர்னு வருது போகுது, இதெல்லாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ கண்ணன் கொடுத்துருக்கான், எப்ப வேணா வந்து எடுத்துப்பான், எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு புரிஞ்சுக்கூடா. நான் முதல்லயே சொன்ன இந்த பிச்சை எடுத்து வாழ்றதுல சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற மனப்பான்மை வளர்த்துக்கோன்னு சொல்லும் போது ஒரு விஷயத்த சொல்றேன். நமக்கு அந்த கவலையே இல்லை. என்ன இல்லை? ஆலந்தியில இருக்கோம், ஒண்ணு கோயில்ல 2 வேளை பிச்சை கிடைக்குது, இலவசமா கிடைக்குது, மத்தியானம் சாயந்தரம் சாப்பாடு போட்டுருந்தாங்க. இல்ல நம்ம வந்து மதுக்கல்ன்ற பேர்ல எங்க போனாலும் அவங்க எல்லாருமே வந்து நமக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்தா அவங்களே சாப்பிடுறாங்க. அப்படிப்பட்ட ஊர்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ பிச்சை கிடைக்காம போகுன்ற பயம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது தப்பு பண்றோமா? நான் சொன்னதை உனக்கு சுத்தமா புரியலன்னு சொன்னேன். என்ன சொல்றீங்க? நான் என்ன தப்பு பேசிட்டேன்? டே, பிச்சை எடுத்தாலும் நான் சந்தோஷமா வாழ்வேன்னு சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா, பிச்சை எடுத்தா கண்டிப்பா கிடைக்கும், அதை வச்சுட்டு சந்தோஷமா வாழணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். பிச்சை எடுத்தாலும் சந்தோஷமா வாழணும்னா பிச்சையும் கிடைக்கலனாலும் சந்தோஷமா வாழணும்னு சேர்ந்துல நினைக்கணும். அப்ப அங்க கூட ஒரு ஆசை உள்ள போய் உட்காந்துருக்கு பாத்தியா அப்படின்னு கேட்டேன் நான். அப்ப இங்க ஆலந்தியில இருக்காருன்னா பிச்சை ஈஸியா கிடைக்குமா, அதனால சந்தோஷமா வாழ்ந்துடலாம். அப்ப அதுவும் ஆசை தானே. பிச்சையே கிடைக்கலனாலும் சந்தோஷமா வாழணுங்கிறது தானே உண்மையான வைராக்கியமாக இருக்க முடியும் என்பதை நீ யோசிக்க வேணும். ஓ அப்படி சொல்றீங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணணும் அப்படின்னு. இப்போ அவருக்கு வந்து பயம் இல்லை. ஏன் பயம் இல்லை? பிச்சை கிடைத்து விடுங்கிற நம்பிக்கையில் பயம் இல்லை. வேற எங்கேயாவது ஊர்ல வந்தா ஒரு வேலை பிச்சை கிடைக்காம போகலாம், ஆனா இந்த ஊர்ல பிச்சை கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கையில பயம் இல்லைன்னு என்ன அர்த்தம்? அதுவா ஞானம்? எதுவுமே இல்லைனாலும் பயமற்று வாழ வேண்டும். பட்டினியோடு செத்தாலும் நான் சந்தோஷமாக தாழ்வேன்னு எவன் சொல்றான்னு அவன் தான் உண்மையான பயமற்ற நிலையில் இருக்க முடியும் என்பதை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் தூய வைராக்கியம் என்றால் என்ன அப்படிங்கறது ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சுதாமா எக்ஸாம்பிளே எடுத்துக்கிட்டோம்னா சுதாமா எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா 3 வீடு தாண்டி எடுக்கக்கூடாது பிச்சை. அந்த ஒரு நாள்ல 3 வீடு கிடைச்சாதான் உண்டு, இல்லைன்னா அந்த நாள் ஃபுல்லா அவருக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கிடைச்சும் கூட நாய் வந்து அதை தட்டி விட்டுட்டு போயிடும், அது அந்த நாளும் அவருக்கு கிடையாது. சோ அதுலயுமே அவர் வந்து அது ரொம்ப தாழ்வா நினைக்கவே இல்லையே. நான் பிச்சை எடுக்கிறதுங்கிறத வந்து ரொம்ப தாழ்வா நினைக்கல. அதுவும் கிருஷ்ண பிரசாதமா எடுத்துட்டு வைராகியமா தான் வாழ்ந்துட்டு வந்தார். சுதாமா எக்ஸாம்பிள் வேற ரேஞ்ச். ஏன்னா அவர் தனி மனுஷனா இருந்திருந்தா எவ்வளவு ஜாலியா இருந்திருப்பாரு. 10-15 குட்டிகளை பெற்று வச்சுக்கிட்டு இந்த 3 வேலை 3 வீட்டுக்குள்ளதான் நான் வந்து பிச்சை எடுப்பேன், இல்லைன்னா நான் வந்து பட்டினி கிடப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் பட்டினியை சந்தோஷமா வந்து அனுபவிச்சிடலாம். ஆனா மனைவி குழந்தைகள் பட்டினியை பார்த்து கொண்டு எத்தனை வேதனை இருந்திருக்கும். அதையும் மீறி தான் எத்தனை வைராகியத்தில் இருந்திருக்கிறான்னு சொன்னா ரியலி வைராகியத்துக்கு சுதாமா இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா அவனுக்கு ஆஃபர் எக்கச்சக்கமா வருது. அவன் வந்து மன்னனை புகழ்ந்து பாடினா அவனுக்கு எக்கச்சக்கமா பணம் கிடைக்கும். அவன் ஃப்ரெண்டு வந்து சொல்றான், ஏன்டா அப்படி கஷ்டப்படுற,
பேசாம மன்னனை புகழ்ந்து ஒரு பாட்டு பாடுறா, அவன் பாட்டு கோடி கோடியா கொட்டி கொடுப்பான், இப்படி கஷ்டப்படாதேன்னு வந்து கேட்கிறான், கெஞ்சுறான். ஆனா இல்ல, கண்ணனுக்காக தவிர நான் வேற யாருக்கும் நான் பாட மாட்டேன் என்று சொல்லி எத்தனை வைராகியத்தில் இருந்தான் என்பதற்கு அப்கோர்ஸ் சுதாமா இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். 39. How can one realize Krishna without such a state of mind? Therefore, a devotee of Krishna must strive to attain this conviction. இப்போ சொல்லிட்டார் பாத்தீங்களா, கண்ணனின் அருள் இல்லாமல் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, கண்ணனின் அருள் இல்லாமல் பண்ண முடியாதுன்னு அங்க சொன்னார்ல. நீ கூட வந்து நாரதர் எக்ஸாம்பிள் கொண்டு வந்திய. ஆனா இங்க என்ன சொல்லிட்டாரு, நீ இப்படி இருந்தாதான்டா கண்ணனுடைய அருள் கிடைக்கும்னு சொல்லிட்டாரா இல்லையா? அந்த கிருபை இல்லாமல் கிருஷ்ணனின் அருளை பெறுவது எப்படி? அவர் அருள் கொடுக்கறது தயாரா தான் இருக்காரு. பாத்திரம் கிளீனா இல்லைன்னா பிச்சை போடுறது எப்படி போடுறது அப்படின்னு ஒரு கதை இருக்குல்ல. கேட்டுக்கு போகும்போது அதுல மூத்திரமும் மலமும் கொண்டு போனானா பிச்சை போடுவாங்கல்ல யாராவது? அதை கழுவிட்டு வந்தாலும் போட முடியும். அப்போ இறைவன் போடுறதுக்கு தயாரா தான்டா இருக்கான். உன் மனசுக்கு சுத்தமா இல்லைன்னா உனக்கு எப்படி அருளை காட்ட முடியும் என்று அந்த ரீதியில அழகா இந்த ஓவியில சொல்லியிருக்கார். இத்தகைய மனநிலை இல்லாதவர்களுக்கு, இவ்வளவு நேரம் சொன்ன அந்த பற்றற்ற நிலை, வைராக்கிய நிலை, இத்தகைய மனநிலை இல்லாதவர்களுக்கு கிருஷ்ணனின் அருள் எப்படி கிடைக்கும்? எனவே ஒரு கிருஷ்ண பக்தன் இந்த நிலையை அடைய முயற்சி செய்ய வேண்டும். அப்போ ஒரு உண்மையிலேயே கிருஷ்ணன் அருள் உனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா நீ இந்த மைண்ட் செட்ல வாழணும்டா. இந்த வைராக்கியத்துல இந்த மைண்ட் செட்ல நீ வாழ்ந்தா கிருஷ்ணன் அருள் கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். ஆனா கிருஷ்ண பக்தன் பேர் சொல்லிப்ப கிருஷ்ணன் அருள் வேண்டும்னு ஏங்குவ. ஆனா அவன் சொன்னதை எதுவும் பாடம் பண்ண மாட்டேன், உன் இஷ்டத்துக்கு வாழ்வேன். அப்புறம் எங்கிருந்த அருள் போட? ஸோ உன்னிடம் அழுத்தி இருந்தால் அவன் போட தயாராக இருந்தாலும் அது பயன்படாது என்பதால் அவன் போடவும் முடியாதே என்ற விஷயங்களை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் உண்மையிலேயே நீங்கள் மோட்சதாகவும் கிருஷ்ணனுக்கு இயங்குவர்களாகவும் இருந்தால் முதற்கண் இந்த அடையாளங்களை, இந்த மனப்பதிவுகளை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இன்னொரு 2 இருக்கிற முடிச்சிடலாம். 40ல one who claims to have realized Krishna without this maturity is the crown of fools. I swear by God that it is true. போன ஸ்லோகத்துல சொன்னதை ரொம்ப அடிச்சு சொல்றாரு. இத்தகைய பக்குவம் இல்லாமல் நான் கிருஷ்ணனை அடைந்து விட்டேன் என்று சொல்பவன் முட்டாள்களில் சிறந்தவன் அப்படின்னு திட்டுறாரு. இது பொய் என்றால் நான் கடவுள் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் அப்படிங்கிறார். ஸோ பேசிக் பற்றற்ற தன்மையே இல்லாம நான் கிருஷ்ண பக்தன் சொல்லிக்கிறதோ, நான் ஞானி ஆயிட்டேன்னு சொல்லிக்கிறதோ, அதை விட ஒரு முட்டாள்தனமான கேடுகட்ட முட்டாள்தனம் எதுவும் இல்லை. ஸ்ட்ராங்கா எந்த அளவுக்கு போல்டா திட்டணுமோ திட்டாருங்க. பேசிக் குவாலிபிகேஷனே இல்லாம, அப்படின்னா என்ன, பற்றற்ற தன்மையே இல்லாம 5 புலன்களும் தரிகிட்டு ஓடுது, கண்ணா பின்னாடி நீ வாழ்ந்துட்டு இருக்க, ஆனா நான் கிருஷ்ணனை அடைந்து விட்டேன், நான் ஞானி ஆகிவிட்டேன் அப்படின்னு நீ சொன்னேன்னா உலகத்துல இருக்க எல்லா முட்டாள்களையும் நீ தான் பெரிய முட்டாள். அப்போ அறியாமையில் இருக்கிறவன கூட முட்டாள்னு சொல்லல. ஆனா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ அறியாமையில வாழ்ற இல்லை, அதனால நீதான் பெரிய முட்டாள் என்று பயங்கரமா திட்டுவதோட மட்டும் இல்லாம இதை பொய் என்றால் நான் கடவுள் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், இதுவே உண்மை நான் ஸ்ட்ராங் அவர் அடிச்சு சொல்லியிருக்காரு. அதனால கண்டிப்பா நம்மளுடைய அந்த அந்தக்கரண கிருபை என்று சொல்லக்கூடிய நம்ம மனசு நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இறையர்களும் குருவர்களும் காத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நம்ம சுத்தமா இருந்தாதானே அவங்களால அதை தர முடியும். நம்மளுடைய சுத்தி நம் கையில் தான் இருக்கின்றது. வைராகியம், பற்றற்ற தன்மை என்பது இல்லாமல், சித்தம் சுத்தம் ஆகாமல் நம்மளால் ஞானியை அடையவே முடியாது. அப்போ சாத்விக குணத்துக்கு வரணும், தெய்வீக லட்சங்களை வளர்த்துக் கொள்ளணும், ஞான லட்சங்களை வளர்த்துக் கொள்ளணும், சதப்பிரஞ லட்சங்களை வளர்த்துக் கொள்ளணும். இப்படி நம் மனதை சுத்தப்படுத்துவதற்காக பகவத்கீதையிலே கூறப்பட்டுள்ள எல்லா விஷயங்களையும் நாம் ஒவ்வொன்று விடாமல் அதை பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் இறையரிடம் குருவரிடம் பெற்று நாம் விரைவில் ஞானியாக முடியும். இதை சத்தியமாக கூறுகிறேன் அப்படிங்கிற வேற அவர் சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால அவருடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. 41. These are not my own thoughts. I have only repeated the beneficial teachings that Krishna gave to Uddhava. இவ்வளவு நேரம் நான் அடிச்சு பேசினேனே, உரைச்சு பேசினேனே, அது நாம் பேசினல்லடா. கண்ணனே உத்தவ கீதையில உத்தவருக்கு சொன்ன விஷயத்தை தான் நான் கோடிட்டு காட்டி இருக்கேன் இந்த 42 ஓவில. என்னமோ நானா வந்து கற்பனை பண்ணிட்டு எழுதிட்டதான் நினைக்காதீங்க. அப்படின்னு பெரிய ஏகநாத் இவர் சொல்லிட்டாராக்குன்னு ஒரு வேலையை அவனாவது நினைச்சிருவான். அதனால அதையும் சேர்த்து அவர் எழுதிட்டாரு. ஏகநாத் ஆகிய நான் எழுதவில்லை, இதை
கண்ணன் உத்தவருக்கு சொன்ன உத்தவ கீதையிலே சொன்ன விஷயத்தை தான் இங்கே சிரஞ்சீவி பத் என்ற பெயரிலே கோடித்து காட்டியிருக்கின்றேனடா. என்ன நீங்க நம்பலைனாலும் பரவாயில்ல, கண்ணனை நம்பித்தானே ஆகணும். அதனால நான் சொன்னதெல்லாம் சத்தியம். ஏன்னா நான் சொல்லல, இது சொன்னது கண்ணனே உத்தவருக்கு சொன்னதல்லவா என்று அழகாக இந்த 41 நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார். 42 He who does not believe this will not reach Krishna's feet due to his doubts. I lose nothing. I have fulfilled my duty by seeking the truth. இப்போ அவர் கடைசியில இவ்வளவும் நான் பேசியும் நீங்க நம்பலைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு விலகிறாரு. இதை எவன் ஒருவன் நம்பவில்லையோ அவன் தன் சந்தேகங்களால் கிருஷ்ணரின் திருவடிகளை அடைய மாட்டான். இதில் எனக்கொன்றும் நஷ்டம் இல்லை அப்பா. என் கடமைகளை நான் செய்து விட்டேன். சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லிட்டேன். நீங்க ஃபாலோ பண்ணலைன்னா எனக்கா நஷ்டம்? உட்காந்து கஷ்டப்பட போறது நீங்க தானே. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க கண்ணனை அடையவே முடியாது. தயவு செய்து நான் சொல்றதை ஃபாலோ பண்ணிட்டா கிருஷ்ணன் கிடைப்பான். ஆனா அது பண்ணாமலே கிருஷ்ணன் அடைஞ்சிருவேன் நீ நினைச்சேன், நீ உருப்பட மாட்டேன். இது நான் சொல்லலை, கண்ணனே சொல்லிட்டான். இவ்வளவு நான் சொல்லியும் நான் பேச கேட்கலன்னு வச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. நான் என் கடமையை பண்ணிட்டேன், நீங்க எப்படியும் போங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு கடைசி ஓவியில. ஃபைனலா இந்த சிரஞ்சீவி பத் முற்றுகிறது. One must strive in this human life to attain detachment and knowledge. There is no other way. Says Eknath, disciple of ஜனார்த்தன மகாராஜ். வைராகியத்தையும் ஞானத்தையும் அடைய மனித பிறவிலேயே முயற்சி செய்ய வேண்டும். இதை தவிர வேறு வழி இல்லை என்று ஜனார்த்தன சுவாமியின் சீடரான ஏக்நாத் கூறுகிறார். டோட்டல் சிரஞ்சீவி பத் இது வரைக்கும் நம்ம படிச்சதுல நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, வைராகியத்தை மட்டுமே பிரதானமாக கொண்டு அவர் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கின்றார். திரும்ப திரும்ப அவர் சொல்ல வர விஷயம், நீ ஞானிகளை உதாரணமாக கொண்டு எப்படி வேணாலும் வாழலாம்னு கூட நினைச்சிடாத. நீ 100% சிம்பிள் லைஃப்ல தான் வாழணும், புலநடக்கிறதுல தான் வாழணும், எதுக்கும் ஆசைப்படாம தான் இருக்கணும். நீ நல்ல விதமா, அதாவது அந்த பணக்காரர்கள்கிட்ட உனக்கு நல்லது நடக்குங்கிறவங்ககிட்ட இனிமையா கூட பேசாத என்ற அளவுக்கு சொல்லியிருக்காரு. சரியா? ஏன்னா இனிமையா பேசினா உனக்கு ஏதாவது நல்லது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நீ இனிமையா கூட பேசாத. எந்த அளவிற்கு நாம் துன்பப்பட்டாதான் நம்ம வைராகியத்தோட நம்ம கண்ணனை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக துன்பத்தையே நாடு துன்பத்தையே தேடு வெல்கம் திருப்பிக்கலி ஸ்பாங்கா தான் ஆல்மோஸ்ட் சிரஞ்சீவி பத் முழுக்கவே வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்தா மட்டும்தான் நீ கண்ணனின் அருளை பெறுவாய் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. வித்தவுட் தட் இட் இஸ் இம்பாசிபிள்ன்றத கடைசி 2-3 ஓவியங்கள்ல அடிச்சு திருத்தி சொல்லியிருக்காரு. ஸோ தேர்ஃபோர் இந்த சிரஞ்சீவி பத் வாயிலாக அவர் நிரூபிக்க விரும்புவது சித்தம் அப்படிங்கிறது தான். ஞானத்தை எதுவுமே பேசல. உன் மனம் சுத்தமாக இருந்தால் கண்ணனே அந்த ஞானத்தை உனக்கு கொடுத்து விடுவான், பக்தியை அவனே கொடுத்து விடுவான். ஆதலால் நீ உன்னை சுத்தமாக்கிக் கொள்வதற்கு ஆசை இல்லாமல் இருக்க வேண்டும், வைராகியத்தோடு வாழ வேண்டும். இந்த ஒன்றை மட்டுமே இந்த 42 ஓவிகள்ல மாறி மாறி நமக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிருக்காரு. ஸோ நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்க வேணாம். நான் ஓரளவுக்கு பக்குவம் அடைஞ்சிட்டேன், நான் எல்லாம் விழுந்துட மாட்டேங்க. ஏங்க இப்ப நான் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்களேன், நான்வெஜ்ஜோ அல்லது புரோட்டாவோ நான் பக்குவம் ஆயிட்டேங்க, இப்ப நான் சாப்பிட்டாலாம் நான் கிருஷ்ணாவை போயிட போறேன். எங்க நான் அடிக்ட் ஆக மாட்டேன்னு சொல்லி நீங்க நிறைய பேர் சாப்பிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை சாப்பிட்றது மட்டும் இல்லை, டோட்டலா எந்த விஷயத்திலையுமே அடிக்ட் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் இந்த சிரஞ்சீவி பத் முழுக்கவே வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி. நான் அந்த ஜடபரதர் கதை ஞாபகத்துக்கு வருது. அவர் பற்றே இல்லாம இருக்கேன்னு சொல்லி காட்டுல போய் தபஸ் பண்ணுவாரு. அந்த புள்ளிமான் கிட்ட மறுபடியும் பற்று வச்சு திரும்ப வர்றது. அதாவது சின்ன பற்று கூட உள்ள இருந்தது அப்படின்னா எப்படியும் நம்மள ரொம்ப கீழே தள்ளிடும் அப்படிங்கிற அந்த இத வச்சுட்டு அந்த வைராகியம் அந்த ஞானத்துல இருக்கணும்னு எடுத்துக்கிறேன்னா. ஓகே, பொறுமையாக சிரஞ்சீவி பத் என்ற கிரந்தத்தை கேட்டதற்கு அனைவருக்கும் நன்றிகள். இன்று மதியம் நான் பாப்பாவை கிளாஸ் கூட்டிட்டு போவேன். ஆனா ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணல. ஓ சாரி.